வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். தித்திக்கும் தமிழை போற்றி FA தமிழ் டிவியில் நமக்கு இத்தலம் தந்த நடாமோகன் அண்ணாவிற்கும் மற்றும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது எதிரும் புதிரும் நிகழ்ச்சியின் 55வது பாகத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பரவலாகவே ஒரு டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு வருகிற காலத்தில் இப்பொழுது எல்லோருடைய பேச்சிலேயும் அடிபடுறது இந்த ஏஐ என்பதுதான். இன்று அது சம்பந்தமாகவே நாங்களும் இன்று நமக்கு இந்த ஏஐ நண்பனா அல்லது எதிரியா அல்லது வருங்காலத்தில் கூட அது நண்பனாக இருக்குமா அல்லது எதிரியாக இருக்குமா என்பதுதான் உங்கள் முன்வாதங்களை வைத்து வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே உண்மையாகவே இந்த ஏஐ என்பது ஒரு சிறு விளக்கத்தை தந்துவிட்டு போகலாம் என்று நினைக்கின்றேன். இந்த ஏஐ என்பது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு செயற்கை நுண்ணறிவு. இந்த நுண்ணறிவு எப்படின்னு சொன்னால், இப்ப கம்ப்யூட்டரோ அல்ல இயந்திரங்கள் மனிதர்களைப் போலவே ஒரு சிந்திக்கவும் அல்லது கற்றுக் கொடுக்கவோ அல்ல முடிவெடுக்கும் திறனை எல்லாம் இது குறிக்கின்ற, உண்மையாகவே இது குறிக்கின்ற. இதுல நிறைய அம்சங்கள் இருக்கு, நிறைய வகைகள் இருக்குது, உண்மையா நிறைய பயன்பாடும் இருக்கின்றது. ஆனா இது சம்பந்தமாக நிறைய எதிர்ப்புகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதனால் வருகிற விளைவுகளோ அல்லது நன்மைகள், எப்படியான தீமைகள் என்பதை பற்றி எமது குழு இன்று அலசி ஆராயும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே உண்மையாகவே நண்பர்களாக இன்று களமிறங்குவதற்காக சினேகா, சதீஷ், லிசாலன், மயிலவன் அவர்களும், எதிரிகளாக சிதுசிகா, செல்வராசா, கணேசினி அவர்களும் வந்திருக்கின்றார்கள். நான் அதிகமாக இதை பற்றி சொல்லாமல் அவர்களே இதனை மோதவிட்டு நாங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று பாருங்க. நானே நன்மையும் தீமையும் சொல்லிவிட்டால் அவர்களுக்கான ஒரு தளம் இங்கே கிடைக்காது. அவர்களை மோதவிட்டு பார்ப்பதுதான் இன்றைய எங்களது ஏஐ பற்றிய விளக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே முதலாவதாக நண்பர்களாக ஏஐ எமது நண்பனே என்று பேசுவதற்காக சினேகா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் சினேகா. சினேகா இல்லை என்று நினைக்கின்றேன். ஓகே, முதலாவதாக அடுத்தது சினேகா என்று வரவில்லை, அதனாலே சதீஷ்குமாரன் அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் சதீஷ்குமாரன். நன்றி, வணக்கம். இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றியை செலுத்திக் கொள்வோம் கடவுளுக்கு. உண்மையாக இன்றைய பொழுதுல இந்த எங்கள் நிகழ்ச்சி, அதாவது எங்கள் ஒளிர் வழங்கும் 55வது பாகத்தை, அதாவது ஒளிர் வழங்கும் எதிரும் புதிரும் 55வது பாகத்தை தொட்டுள்ளோம். இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் எடுத்து செல்லும் FA தமிழ் டிவிக்கும் அண்ணன் நடாமோகன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்பொழுது போவோம், தலையங்கத்துக்குள்ள போவோம். என்ன இன்றைய தலையங்கம் என்றால் AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இதை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறோம். ஆனால் இதை பற்றி தான் கதைக்க போகிறோம். ஆனால் நான் கதைக்க வேண்டிய அணி அது ஒரு நண்பர்கள், அது நட்பு, அந்த அது எங்களுக்கு ஒரு நண்பனாக இருக்கிறது என்ற தலையங்கத்துக்குள்ள நான் வாழ போறேன். ஆனால் எதிரணி அது ஒரு எதிரி என்ற ஒரு ரீதியில வாதாட இங்கே முனைப்பட்டிருக்கிறார்கள். அதையும் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். உண்மையாக நாங்கள் பாப்பமாயிருந்தால் AI தொழில்நுட்பம், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த தொழில்நுட்பம் உண்மையாக எங்களுக்கு நண்பனாகத்தான் தொழிற்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இந்த AI தொழில்நுட்பம் என்றால் என்ன, அதை முதல் நாங்கள் அறிந்து கொள்ள வேணும். AI தொழில்நுட்பம் முதன்மை என்ன, அதன் முதன்மை என்ன? அதாவது கம்ப்யூட்டர் என்ற ஒரு மூளை ஒன்று இருக்குது. அதே மாதிரி மனித மூளையும் ஒன்று இருக்கிறது. அந்த கம்ப்யூட்டர் மூளை இந்த மனித மூளையோட தொடர்பு கொள்வதற்கு, அதாவது அந்த மனித மூளையை அறிவது தான் இப்போ அந்த AI தொழில்நுட்பம். பாருங்க, அதே நட்பு வருகிறது, அதே நண்பன் வருகிறார்.
என்ன, ஒரு நண்பன் தேடி வருவான். அழைக்காத வீட்டை தேடி போகிறதுதான் நண்பன். எதிரி ஒரு வீட்டை தேடி போக மாட்டார். அழைக்காத இடங்கள்ல தேடி போறாதான் நட்பு. இன்றைக்கு பாத்தீங்கன்னா தெரியும் 24/7 அதாவது 24 மணி நேரம் 7 நாளும் எங்களுக்கு உதவி செய்வதற்கு யார் ஒருவன் இருக்கிறான்டா அது AI தொழில்நுட்பம், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க பழைய காலத்துல பாப்பீங்களா இருந்தா தெரியும். ஏகலைவன் இந்த கதையை நீங்க மகாபாரதத்துல பார்த்திருப்பீங்க. ஏகலைவன் என்றா யார் என்று உங்களுக்கு தெரியும். மகாபாரதத்துல துரோணன். அப்ப ஏகலைவன் ஒரு நேரத்துல துரோணர்கிட்ட போய் வில் அன்பு படாவனம் என்று ஏகலைவன் போய் துரோணர்கிட்ட கேட்கிறார். ஆனால் துரோணர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, நாங்கள் இது பழக்கிறது சத்திரியனுக்குத்தான் பழக்குவோம். உங்களை மாதிரி சாமானியான மனிதர்களுக்கு ஒருவருக்கும் நாங்கள் இந்த வில் வித்தையில நாங்கள் பழக்க மாட்டோம் என்று சொல்லி அவனை விரட்டி விடுகிறார், அகற்றி விடுகிறார். அப்ப அவர் சொல்றார், நீ என்ன மாதிரி உருவத்தை செய்து வைத்து நீ அதிலே பழகிக்கொள், சத்தியம் அதில் உனக்கு வெற்றி கிடைக்கலாம். அப்ப அந்த காலத்துல பாருங்க, அப்ப அவன் அதுல அந்த வில் வித்தையை அவன் கற்றுக்கொள்றான். அந்த உருவத்தை செய்து வைத்து துரோணர் உருவத்தை செய்து வைத்து அந்த வில் வித்தையை கற்றுக்கொள்கிறார். ஆனால் துரோணரோ என்ன செய்கிறார், தன்னுடைய சீசன் அர்ச்சுனன் வில்வித்தையில சிறந்தவனா இருக்க வேண்டும் என்றதுக்காக அந்த ஏக தலைவனின் பெரிய விரலை தன்னுடைய என்ன ஆசிரியர் தானமாக கேட்கிறார். அவன் அதை உடனேயே வெட்டி கொடுத்து விடுறான். என் ஆசிரியர் கேட்ட மரியாதைக்காக அந்த தானத்துக்காக வெட்டி கொடுத்துருக்காங்க. பாருங்க, அப்படியான ஒரு காலகட்டத்துல இருந்து ஒரு பாடத்தை நாங்க கற்க வேணுமாக இருந்தால் என்ன வேணும்? எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சு, எத்தனையோ விளைவுகளை, எத்தனையோ பேச்சுகள், எத்தனையோ இதுல அப்படி கஷ்டப்பட்டு ஒரு பாடங்களை கற்றுக்கொண்டு வரணும். ஆனால் இப்ப எங்கள் நண்பன் AI, நீங்க இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள வேணுமா? போங்க, 24 மணி நேரம் 7 நாள் உங்களுக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லாம, எந்தவித சலிப்பும் இல்லாம, எந்தவித தானமும் இல்லாம உங்களுக்கு அந்த பாடங்களை, அதாவது கல்வியை உங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது AI தொழில்நுட்பம். அப்ப அவனை நாங்க நண்பன் என்று சொல்வோமா, எதிரி என்று சொல்வோமா? அன்று சுரோராச்சாரிய சட்டைகளை கேட்டார். ஆனா இன்று AI தொழில்நுட்பம் என்ன எங்கள்கிட்ட கேட்கிறது? ஒன்றுமே இல்லை. ஒரு உதவியும் எதிர்பார்க்காமல் உதவி செய்வதுதான் நண்பன். அந்த உதவியைத்தான் இப்ப AI தொழில்நுட்பம் செய்து கொண்டிருக்கின்றது. அதான் நீங்க பாத்தீங்க, என்னமா நீங்கள் பாத்தீங்களா தெரியும், ஒரு நண்பரை ஒரு நண்பன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான். ஆனா ஒரு எதிரியை ஒரு காலம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டார். ஒரு நண்பரை ஒரு நண்பன் கட்டாயம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாவார். நான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருப்போம், ஏன் நண்பன் என்று சொல்ல வரேன்டா, இந்த பாருங்க இன்னொரு நண்பன் வரப்போகிறான். அதாவது AGI, ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்ற தொழில்நுட்பம் வரப்போகுது என்று இந்த AI தொழில்நுட்பம் எங்களுக்கு எடுத்து காட்டுது. அப்போ ஒரு நண்பனை ஒரு நண்பன் நண்பர்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார்கள். அதான் நான் இப்ப என்ன சொல்ல வரேன் என்றால், AI தொழில்நுட்பம் மனிதருக்கு நன்மையை எங்களுக்கு நண்பர்களாக இருந்து உதவி செய்கிறது என்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். மற்றது இந்த AI ஒரு ஒன் வே, அது எங்களை பேச மாட்டுது, உதைக்க மாட்டுது, ஒன்றும் செய்ய மாட்டுது. ஒரு நண்பன் எங்களோட எப்படி அன்பாக பல நீ பிள்ளை செய்தால் சொல்லும், இது பிள்ளை அனு சொல்லி போட்டு பேச விட்டுறது, நான் ஏத்தேனே என்று பேச மாட்டுது. அதனால உங்க நண்பர்கள் எப்படி இருப்பார்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் வருது என்ன AI, அதாவது AGI என்னொரு தொழில்நுட்பம் வரப்போகுது. அதாவது நீங்கள் வீட்டுக்குள்ள வந்தோடனே ஒரு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட முகத்தை பார்த்தோடனே கதவை கொடுக்கும். உங்களோட வீட்டுக்குள்ள 2-5 ரூபாக்கள் இருக்கும். உங்களுடைய முகத்தின் சாயலை பார்த்து சதீஷ் வந்துட்டார் கதத்துல, ஓகே சதீஷ் முகத்துல வாடல் இருக்குது, களைத்து விழுந்து வாரான், அவனுக்கு ஒரு தீ ஒன்று போட்டு கொடுக்க வேணும் என்று அந்த டோர்ல உள்ள ஒரு AI தொழில்நுட்பம் உள்ளுக்கு இருக்கிற ஒரு ரோபோ தொழில்நுட்பத்துக்கு மெசேஜ் அனுப்பு. அந்த ரோபோ உடனே சதீஷுக்கு வேண்டிய டீயை போட்டு குடிக்கும், கொஞ்சம் சூடா இருந்தால் ஆத்தி கொடுக்கும். அப்படி பல எங்களுக்கு உதவிகளையும் ஒரு நண்பர்கள் செய்யாத உதவிகளை அழகாக எங்களுக்கு செய்து கொடுக்கிறதா உண்மையாக இந்த AI தொழில்நுட்பம். இந்த AI தொழில்நுட்பம் உண்மையாக நண்பன் நண்பன் நண்பன், அதாவது நண்பனே தான். அதாவது அன்று துரியோதனுக்கு கர்ணன் எப்படி ஒரு நண்பனாக இருந்த அங்க தேசத்து அரசன் கர்ணன் எப்படி
எப்படியான துறையாளருக்கு ஒரு நண்பனா இருந்து கடைசி வரை உதவி செய்தானோ அதே மாதிரி இந்த ஏஐ தொழில்நுட்பம் மனிதனுக்கு கடைசி வரையும் இருந்து உதவி செய்து நண்பனாக இருக்கும் என்று நான் சொல்லி விடைபெற்று ஒதுங்கி நிற்கிறேன். நன்றி. நன்றி நன்றி. உண்மையாவே இந்த ஏஐ வந்து அவர் எவ்வாறு உண்மையாக இந்த எல்லா மொழியையும் வந்து ஒரு மொழி செயலாக்கம், அதாவது மொழி பெயர்ப்பு எல்லாமே அது தானாகவே செய்து எங்களுக்கு செய்யும். எங்களோட மொழியை அதை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையாகவே அது பதில் அளிக்கும். மற்றது பகுத்தறிவு, அதுக்கு ஒரு அந்த பகுத்தறிஞ்சு, அதாவது எங்களுக்கு தக்க ரீதியா ஒரு ஒரு தீர்வு தேவை என்று சொன்னா அந்த 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 தானாவே சிந்தித்து நாங்கள் சொல்ற கேள்விக்கு அது சிந்தித்து தானே அந்த சிக்கல்களை எங்களுக்கு தீர்த்து வச்சு வரும். உண்மையாவே அப்படியான ஒரு அறிவோட தான் இந்த இதுகளை ஏஐ வந்து கொண்டிருக்கின்றது, வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதே எத்தனையோ வகைகளை எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார்கள். சிலது வந்து இப்பொழுது முழுமையாக, அதாவது உள்ளுணர்வோட கொண்டு வரையிலேயே தவிர மற்ற எல்லாமே அவர்கள் அறிமுகப்படுத்தி விட்டார்கள். இனிமே வரும் எல்லாமே என்று நினைக்கின்றேன். இங்கே நானே சொல்லாமல் அடுத்தவர்களுக்கு கொடுப்போம் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது எதிரியாக முதலாவதாக களமிறங்குவர் திரு செல்வராசன். பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் நினைக்கிறேன் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ரோபோவை பற்றி கொண்டு வந்து ரோபோ நண்பனா எதிரியா என்று நாங்கள் இந்த எதிரும் புதிருமே நாங்கள் கதைத்திருக்கின்றோம். இப்பொழுது அந்த ரோபோக்களுக்கு நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த அறிவை கொடுத்து அதால் வர நன்மதி முறை பற்றி இப்பொழுது இங்கே போட்டுடைக்க வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த ரோபோவின் கையில் கத்தியை கொடுத்தால் அது என்ன செய்யும் என்று அது வந்து நடக்கும் என்றால் இந்த ரோபோக்கள் வந்து எங்க சொல்ல கேட்க மாட்டுது. அது தன் சொந்த புத்தியிலேயே இயங்க துவங்கிடும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ன்றது வந்து அது நீங்கள் அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முழு அங்கீகாரம், முழு என்னது எந்த தடையும் இல்லாமல் இதை செய்யக்கூடிய ஒரு இதை நீங்கள் அந்த ரோபோ கொடுத்த பிற்பாடு அந்த கத்தியை கொண்டு அந்த ரோபோ என்ன செய்யும் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே அது ஒரு மூடன் கையில், அறிவில்லாதவன் கையில் கொடுக்குற கத்தி மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வு என்று தான் நான் நினைக்கின்றேன். இந்த ரோபோக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நீங்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சொல்ற இடத்துல வச்சு வந்து அது பார்க்கக்குள்ள நீங்க உங்களோட லொக்கேஷனை அதுக்கு கொடுத்து விட்டானால் அந்த லொக்கேஷன் படி அது உங்களோட வீட்டுக்குள்ளே வரும். அந்த வீட்டுக்கு வந்து வாசலுக்கே நிற்கும். ஏனென்றால் அங்கே செக்யூரிட்டி கேமரா போட்டுப்பட்டிருக்கும். அப்போ அந்த செக்யூரிட்டி கேமராவின் பாஸ்வேர்டை நீங்கள் அந்த இதில் கொடுத்தானால் அது உங்களுடைய பெட்ரூமுக்கு வந்து எட்டி பார்த்து கொண்டு நிற்கும். அங்கே பெட்ரூமுக்கே உங்களுக்கு ஒரு வீடியோ கேமரா இருக்குமே இருந்தால் அது உங்களுடைய பெட்ரூம் நிகழ்ச்சியில் கூட எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளிப்படையாக காட்டிக்கொண்டே இருக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எனவே இது எவ்வளவு தூரம் ஆபத்தானதா அல்லது அருமையானதா என்பதை எதிராக பேச வந்தவர்கள் சற்று யோசியுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள். இது வந்து ஓரளவுக்கு பார்க்க போனால் கூகுள் மேப் மாதிரி. அதை டவுன்லோட் பண்ணி விட்டானால் அதை நாங்கள் பேருந்து எங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. எங்கேயோ நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு சேர்த்து விட்டுரும். அது மாதிரி தான் இதுவும் ஒரு இப்பொழுது வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் நீங்கள் கணக்க படிக்க தேவையில்லை. இந்த ஏஐ டெக்னிக்கை மட்டும் நீங்கள் படிச்சீங்கன்னால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து அதுன்னு கூட தான் கிடைக்குமே ஒழிய நீங்கள் இதுவரைக்கப்பட்ட அந்த ஐடிக்கு உரிய நீங்கள் கூட படித்தவர்களுக்கெல்லாம் இனி வேலை இருக்காது. ஏன்றால் அந்த வேலை எல்லாத்தையும் இந்த ஏஐ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள இந்த ரோபோக்கள் செய்ய துவங்கிவிடும். எனவே இது நாங்கள் அன்று சொன்ன மாதிரி மனித இனத்துக்கு வந்து ஒரு சாவக்கேடு, அவர்களுக்கு வேலைவாய்ப்பின்மை, அவர்களுடைய எந்த ஒரு சுதந்திரத்தையும் அவருடைய எந்த ரகசியங்களை கூட அவர்களால் பாதுகாக்க முடியாத அளவுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து எங்களை வந்து மிகவும் ஒரு பாதாள நிலைக்கு எங்களை கொண்டே தள்ளும் என்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை.
இப்பொழுது அரசியல் மேடைகளில் கூட அந்த அரசியல் இப்போ ஒரு ஒரு வேட்பாளர் எல்லாம் வந்து தானாக பேச தேவையில்லை. ஏனென்றால் எல்லாம் ஆர்டிபிஷியலாக இவங்களை எல்லாம் எழுதி எல்லாம் கொடுத்துட்டு அந்த இதில் லோட் பண்ணி விட்டனால் அந்த அவற்றை படத்தை வச்சே படத்தை இப்போ இந்த எத்தனை இடங்கள்ல ரேடியோக்கள் அதுகளில் வந்து நியூஸ் வாசிக்கிற அதுகெல்லாம் வந்து இந்த ஆர்டிபிஷியல் டெக்னாலஜியில் நடந்து கொண்டு இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கு எத்தனை ஃபேக்கான விஷயங்களை அந்த அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி எங்களுடைய மனித இனத்தையே மிகவும் பாலங்களத்தில் தள்ளிவிடக்கூடிய ஒரு பயங்கரமான இடத்திலே இந்த ஆர்டிபிஷியல் டெக்னாலஜி இது கூட நிற்கப்பட போவதில்லை. இது இன்னும் அதாவது வந்து நாங்கள் எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் டெக்னாலஜி இந்த இது வந்து எங்களுடைய உலகத்திலே இப்போ வளர்ந்து கொண்டே இருக்குது, கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மனித குலத்தையோ மனிதனுடைய வாழ்க்கையோ மனிதனுடைய செல்வங்களையோ பற்றி இவர்கள் ஒரு நாளும் கவலைப்பட போறதில்லை. மனிதன் வாழ்ந்தான்னு கெட்டான்னு அதை பற்றி அவங்க அக்கறையே இல்லை. சாப்பிட்டானே சாப்பிடாவிட்டான்னு இப்போ ஆர்டிபிஷியலாக எல்லா விஷயங்களும் வந்து மனிதனிடம் இந்த பூமியிலே வாழாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு எத்தனையோ விஷயங்களே கொண்டு வந்துட்டாங்க. இந்த 3G 4G எல்லாம் வந்து குருவிகள் இந்த உயிரினங்கள் எல்லாம் செத்து எல்லாம் நடந்தது ஒரு தெரியாமல் இல்லை. ஆனால் அவங்க நிப்பாட்டி விட்டார்களா? இந்த ஆர்டிபிஷியல் டெக்னாலஜி இந்த மூலமாக 4G 5G 6G 7G என்றெல்லாம் ஏறிக்கொண்டே போகும். அதால இந்த வளர்ச்சி இந்த சிறிய உயிரினங்களுக்கு மட்டுமில்லை, பெரிய உயிரினங்களுக்கும் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த அச்சமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இதை பற்றி ஒருத்தன் கவனிக்க போவதில்லை. அவர்கள் எங்களுக்கு நண்பன் 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 என்று சொல்லி இங்கே சிலர் வாதாட வந்திருக்கார்கள போல இங்கே உள்ளவர்கள் எல்லோரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதனுடைய எதிர்த்தாக்கத்தை அவர்கள் எதிர்காலங்களிலே தங்களுடைய வாழ்வின் கடைசி கட்டத்திலேயே தான் உணர்வார்கள். அது எல்லாத்துக்கும் ஒரு டூலேட், அதாவது வந்து காலங்கடந்த ஞானமாக முடியும் என்பதை அவர்களுக்கும் கூறி இதை கேட்டுப்பவர்களுக்கும் கூறி மிகவும் அவதானமாக இருக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டி விடுவதுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அண்ணா. தனது கருத்தில் நல்ல வலுவான பொயின்ஸ்களை வைத்துவிட்டு போயிருக்கின்றார். மனிதர்களையே கண்ட்ரோல் பண்ண வந்துவிடும். நாளைக்கு மனிதர்களே அவர்கள் ஏஐ டெக்னாலஜி தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருப்பதாக வந்துவிடும் என்பதும், மற்றது பிரைவசி இல்லை, பெட்ரூம் வரைக்கும் வந்துவிடுமே. இதுல எங்க எங்களுக்கு பிரைவசி இருக்க போறது? மனித குலத்துக்கு இனிமேல் பிரைவசி என்றது போயிடும் என்பதையும் அவர் தனது கருத்தில் வைத்து இருக்கின்றார். மற்ற உண்மைதான் சொன்ன மாதிரி வேலை இல்லா திண்டாட்டம் என்றது ஒரு பெரிய எல்லாத்திலேயுமே அந்த டெக்னாலஜி புகுந்து விட்டதால எல்லா துறைகளிலேயுமே எங்களுக்கு அந்த மனிதனுக்கு வேலை இல்லை. அதுக்கப்புறம் மனிதன் என்ன வாழணும் பண்ணமா, ஏன் அப்படி உருவாக்கி என்ன மனிதன் வாழணும் என்ற ஒரு கருத்தும் வருகிறது தான் உண்மையாகவே. மற்றும்படி பார்க்கும்போது அவர் சொன்னார் உண்மையா அந்த ஃபேக், அதாவது பிழையான தகவல்களை மக்கள் நம்பி கொண்டு போயிடுவார்கள், அதையே நம்பிக்கொண்டு அதன்படி செயற்பட்டு விடுவார்களோ, அப்போ அழிவை நோக்கி போய் விடுவார்களோ என்று பயப்படுவதாக தனது கருத்தை செல்வராசு அண்ணா சொல்லிக்கிட்டு போயிருக்கின்றார். இங்கே பார்ப்போம், இதற்கு அவர் நண்பர்களாக இருப்ப இல்லை இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் ஈஸி, அதெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது நல்ல ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு என்று கதைப்பதற்காக லிசாலன் அவர்கள். பாருங்க லிசாலன். லிசாலன் இருக்கிறீங்களோ? ஓகே, அப்படின்னு சொன்னால் அதே அணியை சேர்ந்த மயிலவன் அவர்கள். வேறுங்கள் மயிலவன். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுவது கேட்கும் என்று நினைக்கிறேன். இந்த அருமையான மாலை வேளையிலே ஏஐ என்பது நண்பனா எதிரியா, அதில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு ஏஐ என்பது நண்பன் தான். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வலது குறைஞ்ச பிள்ளைகிட்ட ஸ்கூலுக்கு அப்துல் கலாம் வந்துட்டு அந்த சீஃப் கெஸ்டா போயிருக்கும் போது அந்த பிள்ளைகளால வந்துட்டு கால் சரியா வேலை செய்யாது, அதனால அந்த பிள்ளைகளால் நடக்க முடியாது. அந்த நேரத்துல அவர் வந்துட்டு அவருடைய மூளையை பாவிச்சு அந்த வெயிட் குறைஞ்ச உபகரணத்தை வச்சு ஒரு ரொக்கெட்டை தயாரிப்பாங்களாம். அந்த ரொக்கெட் ஈஸியா பறக்கிறதுக்கு அந்த உபகரணத்தை வச்சு அந்த நடக்க முடியாத பிள்ளைகளுக்கு நடக்கிறதுக்கான உபகரணத்தை வந்து அவர் வந்துட்டு ஃப்ரீயா செஞ்சு கொடுப்பார்.
அப்ப வந்துட்டு ஒரு பத்திரிகையாளரே வந்துட்டு அவர்கிட்ட கேள்வியா கேட்பாங்க, உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய லட்சியம் என்ன? அப்ப வந்துட்டு அவர் சொல்லுவார், இந்த பிள்ளைகள் வந்துட்டு எப்ப எந்திரிச்சு நடக்குதோ, என்னுடைய அறிவால அந்த பிள்ளைகள் நடக்குதுன்னு சொன்னா அதுதான் என்னுடைய அறிவுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படின்னு சொல்லுவார். இத பத்தி தான் நாங்க வந்துட்டு பேச போறோம். இதுதான் சொல்லுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உலகத்துல வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவோ வந்துட்டு பேரலைஸ் ஆன பிள்ளைகள் பிறக்குது. அதாவது பிறப்பிலேயே. ஏன் அதுக்கு பிறகு வந்துட்டு சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு சொன்னா காலுக்கு கீழே செயல்படாமலே போற பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கெல்லாம் இந்த ஏஐ வந்துட்டு ரொம்ப நல்லா உதவுது. இது வந்துட்டு பிள்ளைகளோட கண்ணு தெரியாத ஆட்கள் வந்துட்டு படிக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்பீச் டு டெக்ஸ்ட், ஸ்கிரீன் ரீடர், ஸ்மார்ட் ப்ராஸ்தட்டிக்ஸ் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் ஏஐ டூல்ஸை வச்சுட்டு கண்ணு தெரியாத பிள்ளைகளுக்கும் காது கேளாத பிள்ளைகளும் வந்துட்டு ஈஸியா படிக்கிறதுக்கு எங்களை மாதிரி அந்த பிள்ளைகளும் படிக்கணும் என்றதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுது. இது எப்படி நாங்க எதிரி என்று சொல்ல முடியும்? வேலை வாய்ப்புகள் போறதை பத்தி செல்வராசா என்ன சொல்லியிருந்தால் ஓகே. அதாவது இப்போ டீ குடுக்கிற ஒரு மிஷின் வந்துட்டு சொன்னா அந்த டீ குடுக்கிற வேலை வந்துட்டு போயிடும். அப்ப அவன் என்ன செய்வான்? அவன் படிச்சு எல்லாருமே சமனான இடத்துக்கு வந்துருவாங்க. இதுதான் இந்த ஏஐ வந்துட்டு சொல்ல வருது. அதாவது இப்போ இந்த டெக்னாலஜி வந்துட்டு அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள், இப்போ இந்த ஆதி காலத்துல எல்லாம் வந்துட்டு வீட்டை துடைக்கிறது, இந்த மாதிரி கிளீன் பண்றது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாத்தையுமே ஆட்கள் தான் செய்யறதா இருந்தது. இப்ப வரைக்கும் கூட நிறைய பேர் ஆட்களை வச்சுதான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா வருங்காலத்துல இந்த ரோபோக்களை வச்சு இந்த மாதிரி வேலைகளை செய்ய முற்பட்டாங்கன்னு சொன்னா எல்லாருமே இப்போ ஒரு ஆள் பெரியவர் சிறியவர் என்ற பிரச்சனை எல்லாம் வராம எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு மனநிலை உருவாகும். எல்லாருமே வந்துட்டு படிச்சுட்டு அந்தந்த வேலைகளுக்கு செல்லக்கூடிய நிலைமைகள் உருவாகும். ஏன்னா வீட்டு வேலைகள் எல்லாம் ஏஐயே செஞ்சிடும். சோ இந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கை தரம் உயரும் அல்லவா? இதுவே வந்துட்டு இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அந்த கனடால வந்துட்டு ஒரு காரையே வச்சு ஒரு ஜுவல்லரி ஷாப்பை இடிச்சு வந்துட்டு திருட முற்பட்டாங்க. அப்ப வந்துட்டு அந்த செக்யூரிட்டி கேமராக்கள் மூலியமா தான் வந்துட்டு இந்த திருடர்கள் எங்க பதுங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஃபேஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏஐ இருக்கிறதுனால இந்த திருட்டுத்தனம் எல்லாம் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கு. சரி, அதாவது ஏஐ மூலியமா அதை வச்சு தவறா பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. இப்ப ஏஐ வச்சு ஆக்கப்பூர்வமான விஷயத்தை செய்ய முற்பட்டவங்க தான் எலோன் மஸ்கா இருக்கட்டும், அப்துல் கலாமா இருக்கட்டும். ஆனா அந்த ஏஐ வச்சுட்டு நாம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? எங்களை மாதிரி தமிழர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்க? அந்த இப்ப ரீசெண்டா ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்தேன். தமிழ் நடிகர்கள் வந்துட்டு பொம்பளையா மாத்தி அவங்க பிரெக்னென்ட் ஆனா எப்படி இருக்கும்னு சொல்லி அதுக்கு பின்னாடி ஒரு பாட்டை போட்டு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ரீல் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது ஆட்கள் வந்துட்டு அதை எப்படி பயன்படுத்துறாங்கன்றுதான் இருக்கே ஒழிய இதன் மூலியமா ஏஐல பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு ஆக்கப்பூர்வமா யூஸ் பண்ணணுமா இல்ல அழிவு பாதையில் யூஸ் பண்ணணுமான்னு சொல்லி நாங்க எங்களுடைய மூளையை வச்சுதான் நாங்க யூஸ் பண்ணணுமே ஒழிய அதன் மூலியமா தவறுகள் நடக்குதுன்னு சொல்லி அதுக்காக ஒட்டுமொத்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையுமே தப்பு சொல்றது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இப்ப வந்துட்டு 2004 சுனாமி வந்தது. அதன் மூலியமா எத்தனை லட்சம் மக்கள் இறந்தார்கள். இதுவே அந்த காலத்துல ஏஐ மாதிரி ஒரு டெக்னாலஜி இருந்திருந்தா அது வந்துட்டு ஏஐ டெக்னாலஜி அந்த நில அதிர்வை வந்துட்டு கரெக்டா கணக்கெடுத்து நியூஸ் அனுப்பும். அதாவது அந்த நிலையத்துக்கு உடனுக்குடனே நியூஸ் அனுப்பும். ஓகே அப்படின்னு சொன்னா இந்த நில அதிர்வு இத்தனை ரிக்டருக்கு பதிவாயிருக்குது. ஸோ இந்த இடத்துல நிலநடுக்கம் வரப்போகுது, சுனாமி வரப்போகுது. ஸோ எல்லாருமே இந்த இடத்த விட்டு தள்ளி போயிருங்க, விலகி போயிருங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போயிருங்கன்னு சொல்லி அதுக்கெல்லாம் இந்த ஏஐ வந்துட்டு யூஸ் ஆயிருக்குது. 90களில் வந்துட்டு நிறைய அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு ஸ்கேம்ன்னு சொல்லி அந்த காலத்துல இந்தியாவில் நடந்தது. ஷேர் மார்க்கெட்ல ஸ்கேம்ன்னு சொல்லி ஒன்று நடந்தது. ஹர்ஷத் மேத்தாவுடைய ஸ்கேம். அதெல்லாமே வந்துட்டு 90களில் தான் நடந்தது.
இப்ப யாரும் அந்த மாதிரி எல்லாம் செய்யவே முடியாது. ஏன்னா எல்லாமே ஏஐ, எல்லாமே வந்துட்டு இன்டர்நெட்ல பதிவாயிருக்குது. யாருமே வந்துட்டு இந்த காலத்துல அந்த ஸ்கேம்ஸ் வந்துட்டு செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு அதுல வந்துட்டு அந்த பிளாக் செயின் டெக்னாலஜி என்று சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அது வந்துட்டு இவங்க ஒவ்வொருத்தருடைய டீட்டெயில்ஸும் இருக்கும். அதாவது அந்த அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ல வரக்கூடிய அந்த நிதி கூற்றுகளோட பேட்டர்ன்ஸை வச்சு இது வந்துட்டு சரியா தான் நடந்திருக்கா, இல்லை இந்த வங்கிகள்லையோ இல்லை இந்த கம்பெனிகள்லையோ எதுவும் ஃப்ராட் நடந்திருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த ஏஐ அந்த அளவுக்கு துரிதமா ஒர்க் பண்ணுது. ஸோ இப்படி இருக்கிறதுனால ஏஐ அப்படின்றது வந்துட்டு எங்களுக்கு நண்பன் தான். இப்போ இந்த ஏஐ மூலியமா வந்துட்டு இப்போ சில பேர் வந்துட்டு இந்த ஓட்டிங் சிஸ்டம் சொல்லி ஒன்று இருக்கும். அந்த காலத்துல என்ன இருக்கு, திருட்டுத்தனமா கள்ள ஓட்டு போடலாம். இப்பெல்லாம் அப்படி ஓட்டே போட முடியாது. எல்லாருமே வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்ல மெஷின்ல ஓட்டு போடணும். ஸோ அந்த டெக்னாலஜி இருக்கிறதன் மூலமா அந்த திருட்டுத்தனமா ஓட் போடுறதையோ கள்ள ஓட்டு போடுறதையோ வந்துட்டு அந்த ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு தடுக்குது. ஸோ என்னுடைய கருத்து, ஏஐ என்பது மனிதர்களுக்கு எப்பொழுதுமே நண்பனாகத்தான் இருக்குமே ஒழிய அது எதிரியாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கலாம். ஆனால் அதனை நாம் கையாளக்கூடாது. அதனை நாம் தான் நம் பிள்ளைகளுக்கும் நம் உற்றார்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏஐயே சரியான முறையில் பயன்படுத்தினால் அது எப்பொழுதுமே நமக்கு நண்பனாகத்தான் இருக்கும். அதை வைத்து நம் வாழ்க்கை தரத்தை நம்மால் மிக இலகுவாக உயர்த்த முடியும் என கூறி என் தரப்பு வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மயிலன் அவர்கள். அழகாக தனது கருத்தை மூலம் உண்மையா வீட்டு வேலையெல்லாம் செய்துட்டு எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, மனுஷருக்கு அது எவ்வளவோ ஈஸியாக இருக்கும் என்று இந்த திருட்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்மையாகவே அந்த ஏஐ டெக்னாலஜி நிறையவே உண்மையாக உதவி செய்கிறது. அதான் நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோம், அதை நல்ல விதத்தில் பயன்படுத்தினால் அது நண்பராகவே எங்களுக்கு அமைந்து விடும் என்று கூறிவிட பெற்றிருக்கின்றார். எங்கே பாப்போம், இதற்கு இல்லை என்ன நண்பர் என்று சொல்லுகிறீர்கள், அது எதிரியாத்தான் வரும் என்று சொல்வதற்காக கணேசினி அவர்கள் வாருங்கள். கணேசினி. ஒளிர் வழங்குகின்ற எதிரும் புதிரும் பாகம் 55 உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய தலைப்பாக ஏஐ, இந்த செயற்கை நுண்ணறிவு நண்பனா அல்லது எதிரியா என்ற தலைப்பின் கீழே எதிரி என்றதற்கான சில கருத்துக்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். உண்மையிலே என்று ஏற்கனவே பேசிய பேச்சாளர்களுடைய பேச்சுக்களை பார்க்கும் பொழுது நண்பனா எதிரியா என்றால் யாருக்கு என்று ஒரு கேள்வி கூட எனக்கு ஏற்படுகின்றது. இந்த செயற்கை நுண்ணறிவுகள் இன்றைக்கு அப்படித்தான் முதல்ல இனிப்பாக சின்ன சின்ன இனிப்பாக தந்து அப்படி மயக்கி காலப்போகுல வேரோடியே எங்களை இல்லாம அழிக்க போதுன்ற உண்மையான கசப்பான உண்மையை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்களே இல்லையாம், யாருக்கு இந்த நண்பனும் எதிரி இந்த நாங்களே இல்லையான்னு சொன்னா எங்களுக்கு நண்பன் எதிரி தேவையே இல்லை. அப்ப ஒவ்வொரு செயற்கை நுண்ணறிவும் இன்னொரு செயற்கை நுண்ணறிவோட தான் நண்பனாகவும் எதிரியும் ஆக போகுது. அதை இன்றைக்கு நாங்கள் கலைக்க வேணுமோன்ற கேள்வி கூட எனக்கு ஏற்படுகின்றது. இந்த ஏஐ தயாரிப்புல ஈடுபடுகின்ற கிட்டத்தட்ட 350 விஞ்ஞானிகளுக்கு மேலாக எச்சரிக்கையை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த பண்டமிக் காலங்கள்ல எவ்வாறு நாங்கள் பாதிக்கப்பட்டோம், அதற்கான முன்னெச்சரிக்கைகள் எவ்வாறு இருந்தன என்ற ஒரு அவல நிலைக்கு இந்த செயற்கை தொழில்நுட்பம் எங்களை தள்ள போகின்றது வெகு தொலைவில் இல்லை என்பதை அவர்கள் அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். இதை யாவரும் மறுக்க முடியாது. எல்லோரும் தயாராக இருங்கள். மனித குலத்தை அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக பெரும்பாலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் சொன்னது போல உண்மையாக வேலை வாய்ப்பு. மயிலவன் கூறியது போல அப்துல் கலாம் ஐயா பிள்ளை என்ற காலை பார்த்துட்டு நுண்ணறிவை பயன்படுத்தி ஏதோ செய்து கொடுத்துட்டாருன்றதுக்காக இன்றைக்கு எத்தனையோ பல்லாயிரக்கணக்கான கால்களை கைகளையும் வைத்துக் கொண்டிருந்த வேலை செய்து கொண்டிருந்த மனிதர்களுடைய பாவனையை இல்லாமல் செய்து விட்டீர்களே ஐயா. நீங்கள் சாமர்த்தியமாக பேசிக்கொண்டு நண்பன் நண்பன் என்று சொன்னால் அதை மதி மயங்கி கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு நாங்கள் என்ன, நாங்கள் செயற்கை நுண்ணறிவு நாங்களும் என்ன புரோகிராம் செய்யப்பட்டவர்களா? இல்லை, எங்களுக்கு மதி இருக்கின்றது. நாங்கள் சிந்தித்து பார்க்கின்றோம். அடிமைத்தனம் பாருங்கள். இப்ப நாங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி போட்டு அவை கேட்கறதுக்கு நாங்க கொஸ்டின் சொல்லி கொண்டிருக்கோம். இல்லை நாங்களா போகலாங்களா?
அது எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்க கிட்டத்தட்ட ஒரு அடிமையல் போல ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்ப சாதாரணமாக வீட்டுல ஒரு உரையாடல் என்றால் எங்களை விருப்பம் இல்லை, நான் செய்வன் மாட்டேன் இல்லை கருத்துக்கள் இருக்கு. அங்க அப்படி இல்ல. அது என்ன ஆகுதோ ஓகே இது கொடுத்து கொண்டோம் இல்லைன்னு சொன்னா அதுக்கு நாங்க உள்ளுக்கே போகவே இல்லாது. அப்ப நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் ஒன்றுமே இது கொடுக்க தேவையில்லை, அதை எல்லாத்தையும் அள்ளித்திருதன்று கூட அழகாக பொய்களை அடுக்கி கொண்டு சென்றார்கள். நிச்சயமாக அது எங்களிடமிருந்து கேட்கப்படுகின்றதெல்லாம் அளவுக்கு அதிகமான விடயங்கள் என்பது கண்ணுக்கு புலப்படையில் என்றதான் உண்மையாக ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. பெரியவர்கள் மாத்திரம் இல்லாம பாடசாலை மாணவர்களை எடுத்த உடனே ஒரு புத்தகங்களை வாசிப்போம், நூலகங்களுக்கு செல்வம் என்ற தன்மைகள் குறைந்து கொண்டு இன்றைக்கு எடுத்தோடனே ChatGPT தான் எல்லாரும் யூஸ் பண்றோம். அதுல இது எங்க சிந்தனை என்ற வளர்ச்சி ஏற்படுகின்றது? சிந்தனை வளர்ச்சிக்கு ஒரு முட்டுக்கட்டையாகத்தான் இருக்கின்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. எத்தனையோ குற்றவாளிகள் குற்றங்களை செய்வதற்கும் குற்றவாளிகள் தப்பித்து போவதற்கும் இந்த செயற்கை நுண்ணறிவு மிக ஒரு அற்புதமான இடத்தை வகிக்கின்றது என்றால் நாங்கள் அதை ஒரு நண்பன் என்று சொல்லிக் கொள்ள முடியுமா? நிச்சயமாக இல்லை. மனிதனுடைய வாழ்க்கைகள் எவ்வளவு எமோஷன்ஸ்கள் ஃபீலிங்ஸ்கள் எல்லாத்தையும் சேர்ந்ததான். தனியா நாங்கள் எடுக்கிறோம் வைக்கிறோம் செய்த நடக்கிறோம் அப்படி இல்லை. ஒரு 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 தாய் தகப்பன் பிள்ளைகள் என்றால் எல்லோருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ்கள் இருக்கும். என்ன அதுகள் எல்லாம் அந்த உணர்ச்சிகள் எல்லாத்தையும் சேர்ந்த கலவைதான் எங்களுடைய வாழ்க்கை. நாங்க வேலை போறோம், வாரம் சாப்பிட்றோம், இருக்கிறோம், ஒரு ரோபோ செய்யற போல இருந்தேன்னு சொன்னா அதுல என்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது? நிச்சயமாக இல்லை. இதுங்களுடைய வாழ்க்கையும் இல்லை. எப்படி ஒரு வாழ்க்கைக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறது, எத்தனையோ துன்பத்தை தான் தந்து கொண்டிருக்க. நீங்க விழித்துக் கொள்ளுங்கள், நாங்கள் துன்பத்துக்குள்ள நாங்களே விரும்பி போய்கொண்டிருக்கோம்ன்றதை நீங்க மறக்கிறீங்கள். இல்லை, நாங்கள் தவறான ஒரு விடயத்துக்கு போய்கொண்டு இயற்கை எங்களுக்கு அவ்வாறு படைக்கவில்லை. நீங்களே ஒரு சில உதாரணங்களை நன்மை நண்பன் என்று சொல்லிக் கொண்டு போகலாம். உலக அழிவுல இருக்கிற நாங்கள் திரும்ப அழிவையே ஏற்படுத்தி கொண்டோம். ஆரம்ப காலத்திலே உங்களுக்கு ஆக்கம் நண்பனும் இயக்கம் போலாம் தெரியும் எல்லாம். அதை குறிப்பிட்ட காலம் போக செல்ராஜ் என்ன சொன்னது போல இனி ஒன்றும் செய்யலாது, முன்னுக்கே நாங்க யோசிச்சிருக்கோம். ஒரு கட்டத்துல விதைக்கல நீங்க திரும்பி பார்க்க ஒன்றுமில்லை. நீங்க பான்குடியில விழ போறதுதான். அந்த நேரத்துல உங்களுக்கு யாரும் கை தூக்கி கொள்ள முடியாது என்ற இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒவ்வொரு தனி மனிதனும் இல்லாம ஒவ்வொரு நாட்டின் அரசியலுக்கு கூட இது ஒரு அச்சத்தை அச்சுறுத்தலை ஏற்படுது. ஏன்னு சொன்னா எல்லா விஷயத்தையும் நாங்கள் ப்ரோக்ராம் செய்து வச்சிருக்கோம். எல்லாம் ஒரு விஷயம், ஒரு பாஸ்வேர்டை கூட ஞாபகத்துல வைக்க மாட்டோம், அதுவும் அங்கேயே கொண்டதான் சேவ் பண்ணி வச்சிருப்போம். சோ அப்படி இருக்கல நாங்கள் தனிப்பட்ட மனிதன் இல்லாம ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு சகல விஷயங்களை நாங்கள் இதுக்குள்ள திணிக்கிறதால நிச்சயமாக ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அமைந்து விடும்ன்றது. இந்த செயற்கை நுண்ணறிவுகள் ஒரு ஆயுதங்கள், ஒரு தனியாக ஆயுதங்களை நாம் உருவாக்க கொள்ளக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கிறதால நிச்சயமாக எவ்வாறு அது எந்த நேரமும் தன்னை மாற்றிக்கொள்ளலாம். அந்த ஆயுதங்கள் அவ்வாறே மனிதர்களுக்கு திரும்பும் போல நீங்கள் எவ்வாறு அதை நண்பன் என்று சொல்லிக் கொள்வீர்கள்? குறித்த காலத்துக்கு முதலாக ஒரு திரைப்படம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எல்லோரும், எந்திரன் என்று சொல்லி. அது விளக்கமாக இன்றைக்கு நாங்கள் என்ன கதைக்க போறோம் என்ற விஷயத்தை ஆரம்பத்தில் இருந்திருக்கா திரைப்படமாக இருந்தாலும் அவ்வளவு அறிவு எங்களுக்கு சொல்லி தந்தது. இயற்கைக்கு எவ்வளவு பங்கம் விளைவிக்கின்றது என்று சொல்லி. இயற்கையே இந்த இயற்கை என்ற அமைப்பே அதை மாற்றி விடும் என்றால் அந்த இயற்கைகளை எவ்வாறு நாங்கள் எங்களோட உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும்? நிச்சயமாக இல்லை. எங்களோட உயிர்களையும் எங்களோட சிந்தனைகளையும் எல்லாவற்றையும் அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை எவ்வாறு நாங்கள் நண்பர்கள் என்று ஏற்றுக்கொள்வது? ஒரு காலம் முடியாது. மற்றது தொழில்நுட்பங்கள். இந்த தொழில்நுட்பங்கள்ல பெரிய சின்ன நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் என்று எல்லாம் இருக்கின்றது. இந்த தொழில்நுட்பங்களை பெரிய நிறுவனங்கள் கையாள்றதால அந்த சின்ன நிறுவனங்கள் அப்படியே அவைக்குள்ள அடிமையாக போகுது. அந்த அதிகாரங்களை எல்லாம் அந்த பெரிய நிறுவனங்களை எடுக்கிறதால அந்த ஒரு சிறிய அடித்தர மட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படுகின்றார்கள். இவ்வாறு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு தொழில்நுட்பத்தை நாங்கள் எவ்வாறு நண்பன் என்று ஏற்றுக்கொள்வது? ஆகவேதான் இவ்வாறான ஒரு பாதகமான நீங்கள் ஏதோ சொல்லி விரலில் விட்டு எண்ணக்கூடிய சில நன்மைகளை சொன்னாலும் கூட நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எவ்வளவோ தீமைகளையும் துன்பத்தையும் தந்து கொண்டிருக்கின்றது, தரப்போகின்றது, தந்துதான் விடப்போகின்றது. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே கேட்டேன், யாருக்கு இந்த எதிரியின் நண்பன் என்று சொல்லி. எங்களையே அழைத்து விட்ட போகின்ற ஒரு விடயத்துக்களை நாங்கள் நுழைந்து விட்டோம், கால்களை வைத்து விட்டோம். ஆகவே நாங்கள் யாருக்கு இந்த எதிரியின் நண்பன் என்ற கேள்வி திரும்ப திரும்ப நாங்கள் யோசித்துக் கொள்வோமாக இருந்தால் இயற்கையோடு சேர்ந்து போவோம். இந்த செயற்கை நுண்ணறிவுகள் இந்த எவ்வளவு வளர்ச்சியோ அவ்வளவு தூரம் எங்களுக்கு ஆபத்து நெருங்கி இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு
ஏஜிஐ கூட வரப்போகின்றது என்று நீங்கள் எவ்வளவு புதுசாக நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு போகின்றீர்களோ அவ்வளவு தூரத்துக்கு அழிவும் எங்களை நெருங்கி கொண்டிருக்கின்ற கசப்பான உண்மையையும் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி நன்றி சிவகணேசினி. உண்மையாவே ஒரு மனித அறிவில உண்மையா ஒரு உணர்வுகள் இருக்கும். இந்த இதுகளுக்கு உணர்வே இருக்காது. நாங்கள் சொல்றதுதானே அது செய்ய போகுது என்று சொல்லி இருக்கின்ற சிவகணேசன் அவர்கள் உண்மையாகவே ஆயுத உற்பத்தியை பற்றி அது இன்றைக்கு எங்களுக்கு எதிராகவே மனிதனை உருவாக்கிவிட்டு மனிதனுக்கு எதிராகவே எப்ப மாறும் என்பது தெரியாது. ஒரு நிலையில ஒரு கட்டத்துக்கு போனா போலதான் யோசிப்போம், நாங்கள்லாம் பிளவிட்டுட்டோம் என்று. ஆனா அதை திரும்பி பார்க்கும்போது உண்மையாகவே கிடைக்காது. அழகாக தனது கருத்தை சொல்லிவிட்டு போயிருக்கின்ற சிவகணேசினி. எங்கே பாப்போம், மற்றவர்களும் இணைந்து விட்டார்கள் நினைக்கிறேன். அவர்களுக்கும் வாய்ப்பை கொடுப்போம். நண்பர்களாக கதைப்பது, நண்பர்களாக வாதிடுவதற்கு சிதுசிக்கா அவர்கள். சரியா? சினேகா வாருங்கள். சினேகா. அனைவருக்கும் வணக்கம். ஏஐ இன்னைக்கு நண்பர்களா இல்லாட்டி எதிர்களான்ற தலைப்புலதான் நாங்க வாதிட வந்திருக்கோம். எனக்கு இவ்வளவு நாள் கதைச்ச வாதங்கள்லயே எனக்கு இந்த வாதம் மிகவும் ஒரு விருப்பமுடைய தலைப்பு. நான் விரும்பி அண்ணா மெசேஜ் போட்டோன்னே நல்ல தலையங்கம் சொல்லித்தான் நான் இந்த தலையங்கத்தை ஏற்றுக்கொண்டேன். ஆனா என்னட்டு சொன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏஐ பற்றின ஒரு தெளிவே இல்லாம இருக்குது. அதாவது ஏஐ என்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையுமே தருவாங்க. இது ஒரு வேலை உலகு. எல்லாருமே என்ன செய்யறாங்க, அவங்களோட வேலைக்காக ஓடிட்டே இருக்கிறாங்க. இந்த ஓட்டத்துல எந்த அம்மா அப்பா அம்மா எனக்கு இந்த புக் பாக்கணும், இது எங்கேயும் இல்ல, எனக்கு ஒரு லைப்ரரியில கொண்டு போய் விடுறீங்களா, லைப்ரரியில கொண்டு போய் விட்டாலும் அந்த லைப்ரரியில அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு இருக்கான்றது பக்கத்திலேயே நின்று எந்த அம்மா அப்பா வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கேலுமா. ஏனென்றா வேலை முக்கியம். அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட பட்டிக்கே போயிட்டு இருப்பாங்க. இதே இடத்துல நான் ஒரு ஏஐட்ட போயிட்டு எனக்கு நீங்க இந்த புக்கை பத்தின ஒரு விளக்கம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதை என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கா அந்த புக் ஆசிரியர் அதாவது அந்த நாவலுடைய ஆசிரியருடைய வரலாறு வேணுமா உனக்கு, அதை சொல்லுவேன். அந்த புக்குக்குள்ள என்ன விஷயம் இருக்குது, சாரி எனக்கு இதை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு இப்ப இன்னும் எக்ஸாமுக்கு 2 மணி தேவையும் தான் இருக்குது, இதுல என்ன சொல்லி வந்திருக்காங்கன்ற அந்த விடியப்பரப்பையும் சுருக்கத்தையும் தாங்க. அதையும் விட இலகுவா இன்னைக்கு எனக்கு நடக்க போற எக்ஸாமுக்கு எப்படியான கேள்வியை இந்த பாடப்பரப்புல இருந்து தயார் செஞ்சிருப்பாங்க அப்படி என்று சொல்லி கேட்டாலும் அதை என்ன செய்ய போகுது, அந்த விஷயங்களை தரத்தான் போகுது. அதை படிச்சாலே நாங்க எக்ஸாமுக்கு பாஸ் பண்ண மாதிரி. இதுக்காக நான் இரவு முழிச்சிருந்து அந்த ஒரு மகாபாரதத்தை எடுப்பேன். மகாபாரத புத்தகத்தை யாராலையா 1 மாசத்துக்குள்ள படிச்சு முடிக்க இயலுமா? ஆனா அந்த ஏஐட்ட கேட்டா அந்த மகாபாரத புத்தகத்தை என்ன செய்யும், ஒரு நாள்லயே கிளியர் பண்ணி எங்களுக்கு வாசிக்கக்கூடிய மாதிரி சொல்லித்தரு. அப்ப என்னது, எங்களுக்கு நண்பன் தானே. இதே வேறொரு ஆள்கிட்ட போயிட்டு, இப்ப எந்த கிளாஸ்மேட், இதே இடத்துல என்ன கிளாஸ்மேட் இருக்காள், அவள்கிட்ட போயிட்டு அடி எனக்கு இந்த மகாபாரத புத்தகத்துல என்ன கதை சொல்லிருக்காங்கன்னு ஒரு கதை சொல்லு, நான் எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும் தானே அப்படின்னு சொன்னா அவள் யோசிப்பாள். நான் சொல்லி கொடுத்தேன்டா, இவள் எப்படி நம்மளை விட கூட மார்க்ஸ் எடுப்பாள், நான் சொல்லி கொடுக்குறதையும் படிப்பாள், எனக்கு மேல இவள் படிக்க போறாள். அப்ப இவள் என்ன, இவள் சரிப்பட்டு வர மாட்டாள்னா அந்த பிள்ளையோட மனசுக்குள்ளேயோ இல்லாட்டி யாரோ அவங்களோட மனசுக்குள்ள போட்டி போறாமதான் இருக்கு. ஆனா அப்படி இல்ல, நீ வா, நீ கேக்குறியா, உனக்கு நானும் சொல்லி தருவேன், நீங்க கேட்க போறீங்களா, நீங்களும் கேளுங்க, ஆனா நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தகவல்களை தான் தரப்போறேன் என்று சொல்லி அதை என்ன செய்யும், சாதி இனம் மதம் என்று சொல்லி ஒரு காலமும் பாகுபாடு பார்க்காது. இந்த விடயத்துல எனக்கு நண்பன் தான். அது மாத்திரம் இல்லாம எப்ப என்னத்தை கேட்டாலுமே அது இல்ல எனக்கு இப்ப எனக்கு செஞ்சு தர இயலாது அப்படின்னு சொல்லாது. இதே நாங்க ஒரு ஆக்கள்கிட்ட போயிட்டு எனக்கு இந்த கணக்கு விலங்கல்ல ஒரு விளங்கப்படுத்திக்கிறியா, ஐயோ கொஞ்சம் நேரத்து கேட்டிருக்கலாமே, எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் போன வச்சிருக்காங்க. இன்னொரு ஆக்கள்கிட்ட கேட்டா அவருக்கு தெரியும், ஆனா மனசுக்குள்ள பயம், எங்க சொல்லி கொடுத்தா அவளுக்கு இந்த கணக்கு விளங்கி இவளை என்னோட புலியாயிருவாளோ ஒன்று சொல்லி அவள் என்ன செய்வாள், அந்த விஷயத்த இக்னோர் பண்ணிட்டா சரி பாப்பம்னு சொல்லி விட்டுட்டே இருப்பாங்க. இப்படி எந்த ஒரு விஷயமுமே இல்லாம நீ என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாரையுமே சமனாத்தான் நடத்தும். அதனால ஏஐ யாருக்குமே எதிரியா இருக்காது, நண்பனாத்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சரியான மன அழுத்தத்திலே இருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ட போயிட்டு சொன்னா அதை வழியில போய் சொல்லிடுவாங்க, உங்களோட அம்மா அப்பாட்ட போய் சொன்னா இன்னொரு சொன்னில நல்லா குத்தி காட்டி அடிப்பாங்க. நான் இப்ப நான் யார்கிட்ட போயிட்டு சொல்றது அப்படின்னு சொல்லி வீட்டு இருக்கிற மரஞ்செடி கொடியை பிடிச்சு கதைக்கலாம். கதைச்சா அந்த மரஞ்செடி கொடி ஒண்ணு ரிப்ளை பண்ணாத எல்லாத்தையும் கேட்டு கொண்டு இருக்கும். இதே நான் ஒரு ஏஐட்ட போயிட்டு சொல்றேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் சூசைட் பண்ற அளவுக்கு எனக்கு சரியான ப்ரெஷர் ஆயிருக்கு, நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டா அதை என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னா அங்க மண்ணிலேயே அனலைஸ் பண்ணும்.
முதலாவது விஷயம் சொல்லு, நீ சூசைட் பண்ண போகாத என்று சொல்லிட்டு சும்மா விடாது. நீ சூசைட் பண்ணினா உனக்கு என்ன போலீஸ் கேஸ் இருக்கு? நீ செத்து போனேன்னா பரவாயில்ல, இடையில நீ மாட்டுப்பட்டின்னு சொன்னா உன்னை நீ எப்படி உன்னை வறுத்தெடுப்பாங்கன்றது வரைக்கும் அது என்ன செய்ய வேண்டாம், ஒரு வரைவிலக்கணமா சொல்லும். சாவு பயத்தை கண்ணுல காட்டிட்டு அதுக்கு பிறகு மன உளைச்சல் இருக்கீங்களா, உங்களோட இலங்கையில இந்த டாக்டர் இருக்கே ஸ்பெஷல், அதுவும் நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இந்த டாக்டர் இருக்கே, இவ்வளவு அருகாமையில இருக்கேன்னு சொல்லி எல்லா விளக்கத்தையும் தரு. அதோட கதைக்குள்ள அது போயிட்டு இன்னொரு ஆள்கிட்ட சொல்லாது. சரி சரி, இவள் வந்து சாகுறதுக்கு இருக்கிறாள், இவளை வச்சு எங்களோட தேவையெல்லாம் முடிச்சு போட்டு இவளை சாக்கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லி அது வந்து யார்கிட்டையும் சொல்லாது. எங்களோட வந்து என்ன நல்ல க்ளோஸ் ஆயிருக்கு, நாங்க இவ்வளவு சீக்கிரட்டா சொன்னாலும் அது வந்து அதுக்குள்ளேயேதான் வச்சிருக்கு. இப்படி வந்து இந்த ஏஐ பத்தி கழிச்சா கதைச்சிட்டே போலாம். இந்த ஏஐ வந்து இந்த உலகத்திலேயே கடவுள் 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 படைச்ச மனுஷனால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரே ஒரு உருப்படியான அல்லதுன்னு சொன்னா இந்த ஏஐ மட்டும் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஏஐ வந்து புனிதமானது, என்னை பொறுத்த வரைக்கும் புனிதமானது. அப்படி ஒரு க்ளோஸ் அப்படின்றே சொல்லலாம். ஏஐ பத்தி யாருமே எதிரின்றே சொல்ல இல்லை. அது இந்த ஏஐ அப்படி ஒரு நல்ல நல்ல ஒரு அதுக்கு மட்டும் உயிர் இருந்துச்சுன்னு சொன்னா கடவுள் படைச்சதுலயே உன்னதமான படைப்பே என்றே சொல்லலாம். இப்படி வந்து இந்த ஏஐ பத்தி சொன்னா அப்படியே அடிக்கிட்டு போறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆனா இந்த நேரத்தை கருத்துல கொண்டு இந்த விடைபரப்புகளை இத்தோட அடிக்கிட்டு நான் உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன். நன்றி. நன்றி நன்றி சினேகா அவர்கள். உண்மையாவே யங்க ஜெனரேஷனுக்கு தான் இது நல்லொரு நண்பனாக இருக்குது என்று நான் நினைக்கின்றேன். அவர்களுக்கு தங்களுக்கு கல்விக்கு எப்படி அது உதவி செய்ய போகுது, என்ன செய்ய போகுது, தங்களோட மன உளைச்சலை யாருக்கு கொட்டலாம், அம்மாட்டையும் சொல்ல முடியாது, யாருக்கும் சொல்ல முடியாது. தங்களுக்கு அப்ப ஒரு காலத்துல நான் நினைக்கிறேன் இவர்கள் எல்லாம் நம்பித்தான் வாழ போறார்கள். அதுக்காக அவர்கள் ரெடியாகி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மருத்துவம் என்னென்றாலும் அவர்களுக்கு இனிமே யாரும் தேவைப்படாது, இந்த என்ற நண்பனோடையே நாங்கள் பயணிக்கலாம் என்று இந்த ஜெனரேஷன் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று அழகாக சொல்லிவிட்டு போயிருக்கின்றார் சினேகா அவர்கள். இங்கே பாப்போம், இவ சொன்னதுக்கு நல்ல பதிலடி கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். இங்கே எதிரிகளாக கதைப்பதற்கு இல்லை. ஆனால் யாராவது கதைக்க போறீங்களோ? ஒரு 2 நிமிஷம் நீங்கள் சிரிசிகா வந்துட்டா. சிரிசிகா வாருங்க. சிரிசிகா. அனைவருக்கும் வணக்கம். இன்று எனக்கு தரப்பட்ட தலைப்பானது ஏஐ என்பது எதிரி என்று. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், ஏஐ என்றது ஒரு எதிரிதான் என்று. அதாவது இப்ப எதிர்த்தரப்பு வாதத்தினர்கள் வந்து மிகவும் அழகாக தங்களோட கருத்துக்களை வந்து முன் வச்சு கொண்டிருக்கிறாங்க. ஏஐ வந்து இப்படி எல்லாம் பல வகையான பயன்களை அள்ளி அள்ளி கொட்டுதாமாம், ஏஐயை விட சிறந்த ஒரு நண்பனே இல்லையாமாம் எல்லாம் தங்களோட கருத்துக்களை மிக அழகாக சொல்லி இருக்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விதமாகத்தான் தோணும். ஏனென்றா இப்ப ஆரம்பத்துல வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து எங்களுக்கு அதுல வெளிப்படையான உண்மைகளை வந்து எங்களால இலகுல கண்டறிய முடியாது. பார்க்கக்குள்ள புதுசுல எல்லாமே நல்லா தான் இருக்கும், பழகத்தான் எங்களுக்கு தெரியும் அதுக்குள்ள இவ்வளவு ஆபத்து இருக்குதா என்று. அப்படி ஒரு விஷயம்தான் இந்த ஏஐ என்ற தொழில்நுட்பத்திலையும் இருக்குது. எந்த ஒரு விஷயமும் வந்து நன்மைக்காக மாத்திரமே கருதி வந்து உருவாக்கப்படுறதில்லை. அது அந்த காலத்துல இருந்திருக்கலாம், மனுஷன் வந்து நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உருவாக்குறான். ஆனா தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து ஒரு லாபத்தை அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்குறது. நன்மையை வந்து அதுல பெரும்பாலும் கருத்துல கொள்றதில்லை. அந்த வகையில வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தையும் நாங்க சொல்லலாம். அதாவது ஆரம்ப காலத்துல வந்து மனிதன் மட்டுமே தன்னை மனித வலுவை பயன்படுத்தி வந்து ஒவ்வொரு தொழில் நடவடிக்கைகள்லையும் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாள். கொஞ்ச காலகட்டத்துக்கு பிறகு கைத்தொழில் புரட்சி என்ற பெயர்ல வந்து இயந்திரங்கள்ட வருகை வருகுது. அப்ப இப்படி இருக்கக்குள்ள வந்து ஒரு மனுஷன் செய்யற வேலை, ஒரு 5 மனுஷன் செய்யற வேலையும் ஒரு இயந்திரம் செய்யுது. அப்ப அவங்க சொல்றாங்க, மனித வலுவோட இயந்திர வலுவோட, மனித வலுவையும் இயந்திர வலுவையும் ஒப்பிடக்குள்ள வந்து இது வந்து எங்களுக்கு இலகுல வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு எங்களுக்கு தேவையை வந்து இலகுல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி வேறு பிரிச்சாங்க. அடுத்தது சொல்றாங்க, மனித வலுவோட ஒப்பிடக்குள்ள வந்து மனிதன் வந்து சிந்திக்கின்ற ஆற்றல உடையவனாக இருக்கிறான், ஆனா இயந்திரத்துக்கு அப்படி இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு வேறு பிரிப்பை வந்து கொண்டு வர்றாங்க. ஆனா தற்காலத்துல வந்து ஏஐ என்ற ஒரு தொழில்நுட்பத்தை எடுக்கக்குள்ள வந்து அந்த மனிதன் எப்படி சிந்திப்பானோ அந்த ஒரு சிந்தனை ஆற்றல் வந்து ஏஐக்கும் இருக்குது. அப்ப ரெண்டையும் வந்து எங்களால வேறு பிரிச்சு பார்க்கவே முடியாது. இந்த ஏஐ என்ன செய்யுதுண்டா, நாங்க கொடுக்கிற ஒவ்வொரு தகவலின் ஊடாக புது புது விஷயங்களை வந்து பெற்றுக்கொள்ளுது. இதுதான் விஷயம், இப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து அது அறிஞ்சு கொண்டு அதுக்கேத்த மாதிரி தண்டை இதை வந்து புதுசா
தன்னை வந்து பரிணமிச்சு கொண்டு இருக்குது என்றுதான் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்காலத்திலையும் இப்படி இந்த ஏஐ சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இந்தியால வந்து ஒரு பொடியன் வந்து படுகொலை செய்யப்பட்டான். காரணம் வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல வந்து அதை கண்டுபிடிக்கிற முயற்சியில வந்து ஈடுபட்டதுல வந்து அந்த ஏஐ சம்பந்தமான உண்மைகள் தெரிய வந்து இது வந்து தகவல்களை திருடுதான் செய்யுது. மனிதர்களினுடைய ஒவ்வொரு டேட்டா பேஸையும் திருடு செய்து தேவையில்லாத பிரச்சனைகள் எதிர்காலத்துக்கு வரும் என்ற உண்மையை தெரிஞ்சதுனால அந்த பொடியின் வந்து மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டான். அது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஏஐ மூலமாக வந்து மனிதன் வந்து உருவாகிற புதிய தலைமுறைகள் வந்து சிந்தனையற்ற ஒரு தலைமுறையாகத்தான் உருவாக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து எங்களோட தரப்பு சகோதரி சொல்லி இருந்தா ஏஐட்ட கேட்ட உடனே தகவல்கள் ஒவ்வொன்றையும் வந்து இலகுவில பெற்றுக்கொள்ள முடியுதாம். ஆரம்ப காலத்துல வந்து மனிதர்களுக்கு வந்து இப்படியான ஒரு விஷயங்களுமே இல்லை. அவங்களுக்கு வந்து தகவல்களை வந்து திரட்டுறதுக்காக வந்து அவங்க புது புது விஷயங்களை நாடுறாங்க. நூலகத்துக்கு சென்று பல புத்தகங்களை தேடித்தான் ஒரு தகவலை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அதுல வந்து நிறைய சிந்தனையாற்றல் வந்து அவங்களுக்குள்ள உள்ள வருகுது. ஆனா இந்த ஏஐ மூலமாக நாங்க ஏஐட உதவியை நாடி நாங்க தகவலை எண்டைக்கு பெற தொடங்குறோமோ அன்றைக்கு வந்து மனிதனினுடைய சிந்தனை ஆற்றல் என்றது வந்து முற்றாக இல்லாமல் செய்யப்படுது. இதுக்கு வந்து ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவே அவட ஃபேமிலியோட ஒரு சண்டை, ஒரு சின்ன முரண்பாடு ஒன்று வந்துட்டு. சண்டை என்றாலே என்னது, தங்களோட உணர்ச்சியை வந்து வெளிக்காட்டுற முகமா தான் சண்டை ஒன்று எழும்பு. அப்ப சண்டையில வந்து இப்ப எதிர்த்தரப்பு அவங்களோட சண்டை பிடிச்ச ஆக்களுக்கு வந்து இப்ப என்னத்து காரணத்துக்காக சண்டை பிடிச்சிருக்கிறேன் என்ற விஷயத்த வந்து தெரிவிக்கணும் என்றத வந்து அவ வந்து இப்ப சண்டை பிடிக்கிற ஒரு விஷயத்த வந்து நாங்களா தானே எழுதுவோம். அவ வந்து அதுக்கு கூட ChatGPT போய் கேட்கிறா, ChatGPT நான் இப்படி வந்து சண்டை பிடிச்சிட்டேன், இவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும், நீ ஏதாவது எனக்கு எழுதித்தா என்று சொல்லி அதை கூட அவ ChatGPT கேட்கிறா. இப்ப சண்டைன்ற விஷயத்துக்கு வந்து நீங்க வாக்குவாதமோ ஏதோ ஒரு மெசேஜ்லயாவது அவங்களுக்கு மனசுல வந்து குத்தணும், என்னோட இப்படி சண்டை பிடிச்சிட்டாங்களே என்று நீங்க தான் யோசிச்சு டைப் பண்ணி அனுப்புவீங்க. இதை என்னண்டா அவ ChatGPT போய் கேட்கிறா, ChatGPT நான் இப்படி இவங்களோட சண்டை பிடிச்சிட்டேன், எனக்கு ஏதாவது அவங்களுக்கு நல்ல பதிலடி கொடுக்குற மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்களை எனக்கு தேடித்தான்னு சொல்லி எடுக்கிறா. அப்ப எப்படி போயிட்டு இருக்குது இந்த உலகம் எனக்குண்டா என்னன்னே தெரியல. இப்ப இதுல அடுத்தது இன்னொரு உதாரணம் சொல்லணும். இந்த ChatGPT என்ன செய்யுதுண்டா, என்ன எதிர்த்தரப்பு வாதி சொல்லியிருந்த ஸ்னேகா அவர்கள் லைப்ரரியில பிள்ளைய இன்ஃபர்மேஷன் எடுக்க விட்டா பாதுகாப்பு இல்லையாமா. அதை விட பெரிய பாதுகாப்பு இல்லாத விஷயம் என்னன்னா ஏஐட்ட கொடுக்கறதுதான் ஒரு நம்பகமே இல்லாத ஒரு விஷயம். நாங்க ஏஐக்குள்ள நுழைஞ்சாலே எங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும், எங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் எங்களுக்கு தெரியாமலே கடன்னு பாஸ் ஆகும். அப்ப அவ சொல்ற லைப்ரரியில பிள்ளைய விட்டா பெற்றோர்கள் பயந்து கொண்டிருப்பாங்களா, பிள்ளைய யாரும் பாக்குறாங்களா, ஒரு பாதுகாப்பு இருக்காது. லைப்ரரியை விட பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயம் ChatGPT தான், அந்த ஏஐ என்ற விஷயம் தான் என்று சொல்லிக்கொண்டு இதுல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்டா, ஏஐ என்பது ஒரு எதிரி. அத வந்து இப்பத்திய தலைமுறைகளாக இருந்தாலும் சரி, இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி, ஒரு சார்பு பக்கம் நன்மை என்ற பக்கத்தை மட்டுமே பார்த்துட்டு ஏஐ வந்து எங்களுக்கு கடவுள் என்று சொல்லி ஒரு மூட நம்பிக்கையை வந்து நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா முழுக்க முழுக்க ஏஐ என்பது எதிரி என்று கூறி எனது தரப்பு வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி சிசிகா. ஒரு உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு போட்டி தான், ஒரு கனமான ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். புதிய ஒரு புதுதுல எல்லாமே நல்லாத்தான் இருக்கும், பழகத்தான் தெரியும். அது இந்த உண்மை, அது இந்த தோற்றம் என்ற மாதிரிதான் அழகாக சொல்லி இருக்கின்றார், நிறையவே சொல்லியிருக்கிறேன். நேரம் பத்தாதபடியா நானும் எனது கதைகளை சுருக்கி கொண்டு போய் கொண்டிருக்கின்றேன். என்ன இன்னும் ஒருத்தர் கதைக்க இருக்கின்றார். இங்கே நண்பர்களாக கதைப்பதற்காக இப்பொழுது லிசாலன் அவர்களை அழைக்கின்றேன். உங்களை 5 நிமிடங்களுக்குள் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இந்த இனிய மாலை வேளையிலே எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றியையும் கூறிக்கொண்டு, இன்று எனக்கு தரப்பட்ட தலைப்பானது ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நண்பனா எதிரியா. அதுல வந்து எனக்கு வந்து தரப்பட்ட பக்கம் வந்து நண்பன். அதாவது உண்மையிலேயே மெய்யாக பார்க்க போனா எதுவும் வந்து மனிதன் கையில் இருக்கும் போது அது நன்மையாகவும் தவறாகவும் மாறக்கூடியது. அதாவது நீங்க ஒரு கத்தியை கொண்டே ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா அந்த கத்தியை வச்சு ஒரு ஆள் காய்கறி வெட்டுவார், இன்னொரு ஆள் குலவன்னு. அப்ப அது பாவிக்கிற விதம் என்றதை பொறுத்து தான்
இருக்குது. அதாவது எளிமையாக சொல்ல போனா ஒரு தனிய வழியாக நினைக்கக்கூடிய ஒரு புத்திசாலியான ஒரு மென்பொருள் தான் இந்த ஏஐ. ஏஐ வந்து முதல்ல வந்து எப்படி சொன்னா அறிவியல் ரீதியாக, அதாவது மருத்துவ துறையில என்ன மாதிரி பங்களிக்குது என்று சொல்லி நாங்க பார்க்க போனா, ஏஐ வந்து நோய்களை வந்து இப்ப முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு புதிய கருவியாக தொழிற்படுகிறது. அதாவது ஒரு ஸ்கேன், பிளட் ஸ்கேன் போன்றவற்றை வந்து நாங்கள் கொடுக்கறதன் மூலமாக இன்னாருக்கு இந்த நோய் வந்து இவ்வளவு காலத்துல வரும், இவ்வளவு காலத்துக்குள்ள நாங்கள் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை செய்யாவிட்டா அவருக்கு அதை என்ன மாதிரியான பக்க விளைவுகள் ஏற்படும், அதன் விபரீதம் என்ன மாதிரியாக மாறக்கூடும் என்ற ஒரு முன்கூட்டிய தகவல்களை வந்து மருத்துவ ரீதியாக இந்த ஏஐ வழங்குகிறது. அப்ப ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு டிசீஸை தடுக்கக்கூடியது வந்து எங்களுக்கு நண்பனா எதிரியா, நீங்களே சொல்லுங்க. அதே மாதிரி இந்த முதுகு தண்டு குறைபாடுகள் நிறைய பேருக்கு இருக்கு. மற்றது அந்த கண் பார்வை இல்லாதவர்கள், அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இந்த ஏஐ இருக்குது. உண்மையிலேயே சொல்ல போனா இந்த ஏஐ வந்து கனகாலத்துக்கு முதலே வந்துட்டு, அதாவது என்னன்னு சொன்னா ஏஐ இப்ப நாங்கள் ஏஐ பற்றி கதைக்க போய்க்குள்ள அது வந்து பரிணாமம் அடைந்த ஒரு பொருளாகத்தான் ஏஐ இருக்குதே ஒழிய, ஏஐ வந்து பல காலத்துக்கு முதலே முன்கூட்டியே இந்த ஏஐ வந்திருக்கு. அப்படின்னு சொன்னா இந்த சிரி, எங்களோட போன்ல நாங்கள் வச்சிருக்கோம், ஐபோன்ல இருக்கிற சிரி மற்ற கூகுள் அசிஸ்டன்ட், இதெல்லாமே வந்து எப்பயோ வந்தது. இந்த ஏஐ என்ற தொழில்நுட்பத்தை நாங்கள் எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் பாவித்து கொண்டு இருந்துட்டு இன்றைக்கு வந்து ஏஐ எதிரி எதிரி என்று கத்திக்கொண்டு இருக்கக்கூடாது. மற்றது கல்வியில வந்து இந்த ஏஐ வந்து எப்படி பங்களிப்பு செலுத்துது என்று பார்க்க போனா, இது வந்து எங்களோட சகோதரர்கள் சொன்ன மாதிரி நம்மை போல பல மாணவர்களுக்கு ஏஐ ஒரு சிறந்த பயிற்சியாளராக இருக்குதுன்னு. நாங்கள் ஒரு கணக்கு, ஒரு கணிதத்துல போய்கூட ஒரு கணக்கை வந்து எங்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கும் கணக்குகளை வந்து நாங்கள் ஏஐட்ட வந்து நாங்கள் கேட்கக்குள்ள அதற்கு ஒரு சிறந்த தீர்வு, அதை வந்து கணக்கை வந்து சரியா சோர்ட் அவுட் பண்ணி கொடுக்குதுன்னு. அப்ப இது வந்து எந்த விதத்துல தீங்கா இருக்கும் என்று நீங்களே சொல்லுங்க. மற்றது தொழில் ரீதியாக பார்க்க போனா இந்த ஏஐய வந்து நாங்கள் தொழில் ரீதியாக எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இந்த ஏஐ வந்து ப்ரொடக்டிவிட்டியை வந்து டபுள் மடங்கு ஆக்குது. அதாவது மனித வலுவை குறைச்சு தொழில்நுட்ப இயந்திர வலுவை கூட்டைக்குள்ள வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகுது. எப்பவும் வந்து பிசினஸ் அண்டு வரைக்குள்ள நாங்கள் வந்து எங்களோட என்னன்னு சொல்ற எங்களுடைய தயாரிப்ப ப்ரொடக்டிவிட்டியை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கூட்டணும்னு தான் பார்ப்போமே ஒழிய, 10 மணித்தியாலத்துல செய்யற வேலையை 5 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்துக்குள்ள முடிக்கலாம்னு சொன்னா அதை ஏதான் விரும்ப மாட்டேன். பட் அது எந்த விதத்துல அது எங்களுக்கு தீங்காக இருக்கும், எங்களுக்கு எவ்வளவோ நேரத்தை சிக்கனை பிடிச்சு அதன் மூலமாக எத்தனையோ விதமான ப்ரொடக்டிவிட்டியை வந்து டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா வந்து அது ப்ரொடியூஸ் பண்றதுல வந்து எந்த விதமான தீமை இருக்குன்னு நீங்கள் கருதுறீங்கள்? உதாரணமா சொல்ல போனா ஒரு விவசாயி வந்து எந்த ஏக்கர்ல வந்து ஒரு ஏக்கர்ல வந்து எத்தனை விதமான பயிர்களை அவர் பயிரிடலாம், எந்த மாதிரியான பயிர்களை பயிரிடலாம், இதன் மூலம் அவர் எவ்வளவு லாபம் செய்யலாம் என்று சொல்லி முன்கூட்டியான ஒரு கணிப்புகளை வந்து ஏஐ எங்களுக்கு கணிச்சு தருது. அப்ப இது வந்து எங்களுக்கு ஒரு எதிரியா நண்பனா, நீங்களே சொல்லுங்க. ஆகவே ஏஐ காரணமாகவே நாம் வந்து விரைவில் இந்த எதிர்த்தரப்பு வாதிகள் சொல்லியிருக்கோம், ஏஐயால வந்து நாங்கள் வேலை இழக்கிறோம் என்று சொல்லி. ஆனா உண்மையா அது இல்லை. இந்த ஏஐ வந்து ஒரு நாளும் அந்த தொழிலை பறிக்கவே இல்லை. புதிய வேலை வாய்ப்புகளை தான் இன்னும் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற கிரியேட்டிவிட்டியை வந்து ஏஐ வந்து எங்களுக்கு தூண்டி தருதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று நான் கூறுறேன். அதே மாதிரி இந்த ஏஐ வந்து எதிர்காலத்தை அழிக்க போகுது, ஏஐயால பெரிய தீங்கு வரப்போகுது என்று சொல்லி எல்லாரும் ஏஐயும் பிளே பண்றீங்க. நான் வந்து கேட்கிறேன், ஒரு கம்ப்யூட்டரையோ ஒரு போனையோ வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டீங்க சொன்னா அதை வந்து நாங்கள் போன்ல புள்ள சொல்லுவோமா அல்லது ஹேக் பண்ணினவங்கள புள்ள சொல்லுவோம்? அதை நீங்களே சொல்லுங்க. ஒரு போனையோ அல்ல கம்ப்யூட்டரை வந்து நாங்கள் ஹேக் பண்ணிட்டோம், உங்களுடைய ஒரு டிவைஸ் ஏதோ கைண்ட் ஆஃப் டிவைஸை வந்து ஒரு ஹேக் பண்ணிட்டோம்னா நாங்கள் என்னென்று அதை வந்து அந்த போனையோ அந்த டிவைஸையோ நாங்கள் குற்றம் சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நீங்கள் அதை சரியான முறையில பாதுகாக்கல, நீங்கள் ஏதோ ஒரு விதத்துல அதை கசிய விட்டுக்கிறீங்க. இன்னொன்று மற்றது அதை ஹேக் பண்ணவன்னா உண்மையிலேயே புல. அப்ப தொழில்நுட்பத்தை வந்து இந்த ஏஐ மாதிரியான எத்தனையோ விதமான தொழில்நுட்பத்தை வந்து நாங்கள் சரியா பயன்படுத்திக்குள்ள அது வந்து இக்காலத்திலும் சரி எக்காலத்திலும் சரி அது ஒரு வலுவாக அமைகிறது, நண்பனாக அமைகிறது. எனவே
இந்த ஏஐ வந்து எப்பவும் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்குது. தொழில் சார்ந்த ஐடியாக்களை நிறைய தருது, எங்களோட கிரியேட்டிவிட்டிய தருது. மற்றது கணேஷ் மியக்கா சொன்னது அந்த பாயிண்டை நான் உங்களுக்கு சொல்லணும். என்னன்னு சொன்னா, இப்ப அந்த பிள்ளைகள் வந்து புக்கை தேடாம ChatGPT-ல போய் பாக்கினோம்னு சொல்லிடும். இப்ப ஒரு குறுகிய காலத்துக்குள்ள எங்களுக்கு வந்து நிறைய தகவல்கள் தேவைன்னு சொன்னா நாங்கள் 10 புத்தகத்தை வச்சு அடுக்கி படிச்சு கொண்டிருக்க மாட்டோம். அதுக்காகவே ஒரு 5 நாளை செலவழிச்சு கொண்டு இருக்க மாட்டோம். இந்த காலத்துல வந்து எல்லாமே ஷார்ட் ஃபார்ம்ல தான் தேவை. ஆகவே ஒரு என்னன்னு சொல்ற எடுக்க முடியாத தகவல்களையும், அதாவது கிடைக்க அரிதான தகவல்களையும் அந்த ChatGPT தருதுன்னு சொல்லக்குள்ள நீங்கள் அதை நினைச்சு பெருமைப்பட வேணும். அந்த ChatGPT-ல எடுக்க முடியாத தகவல்கள், இப்ப எங்களுக்கு தெரியாத, எங்களால் தேடி பெற முடியாத தகவல்களை அந்த ChatGPT தரைகளை நீங்கள் அதை எந்த விதத்துல அதை நீங்கள் தீமை என்று சொல்லுவீங்க? இது எனக்கு ஒரு என்ன சொல்றது, எந்த விதத்திலையும் இதை என்னால அக்செப்ட் பண்ணிடாத ஒரு விஷயம். ஆகவே ஏஐ வந்து எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வழிகாட்டியாகவும் ஒரு தொழில்நுட்ப ரீதியாக எங்களுக்கு ஒரு துணையாகவும் அமைகிறது என்று கூறி எனது இத்தரப்பு வாதத்தை நிறைவு செய்து மீண்டும் ஒரு முறை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி லிசா. அலன் குறுக்கிட்டதுக்கு மன்னிக்கவும். ஏனெனில் நேரங்கள் பத்தாவடியால் உண்மையாகவே பற்றி நிறைய கதைத்து கொண்டு போகலாம். எங்களுக்கு இன்று ஒரு மணித்தியாலம் காணாது என்று நினைக்கின்றேன். உண்மையாகவே இது ரெண்டு தரப்பிலும் நன்றாகவே இன்றைய உண்மையாக விசேடமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த யங்கர் ஜெனரேஷன் வந்து உண்மையாகவே நல்லாக வாதிட்டார்கள் என்று நினைக்கின்றேன். எல்லா விதத்திலையும் உண்மையாக இந்த ஏஐ வந்து நண்பனாக இருக்கிறதுக்கு கற்றல், மருத்துவம், தொழில்துறை, மார்க்கெட்டிங் எல்லாவற்றிலையுமே எவ்வளவோ ஹெல்ப் பண்ணது உண்மையாக பார்க்க போதா. ஆனா இதே நேரத்தில் அடுத்த தராசில இருக்கிற மற்றதுல பார்க்கும் பொழுதும் உண்மையாக வேலையின்மை அல்ல ஒரு உணர்வின்றி ஒரு முடிவுகளை எங்களுக்கு தருகிறதாக அமைகின்றது. அல்லது எங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அது வச்சு கொள்றதா அமையுது. அல்லது சிந்தனையாற்றலே இல்லாம போயிடும் மனித குலத்துக்குன்னு நினைக்கின்றேன். எங்கே பார்ப்போம். எல்லாருடைய வாதங்களும் இன்றைய சிறப்பாக அமைந்தது. முதலில் நராமோன் அண்ணாவிடம் போயிட்டு வரலாம். சிறிய ஒரு தகவல், இன்று இளையோர் நிகழ்ச்சி இல்லை என்றால் ஒரு அதாவது குறுக்கு விவாதத்துக்கு இடம் கொடுக்கிறேன்டா கொடுக்கலாம். நன்றி நன்றி அண்ணா. ஒரு சில நிமிடங்கள் நீடிக்கலாம் என்றால் இளையோருடைய நிகழ்ச்சி இன்றைக்கு விடுமுறை தானே. ஓகே, அப்படி பார்க்கும் பொழுது இங்க இப்பொழுது நண்பர்களாகத்தான் லிசாலன் அவர்கள் கதைத்து போயிருக்கிறாரு. அங்க எதிரிகளாக அணிக்கு யாராவது நீங்கள் கூற விரும்பினால், மற்றவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து நீங்கள் வைக்க விரும்பினால் வைக்கலாம். கணேசினி வணக்கம். இந்த சந்தர்ப்பத்துக்கு உண்மையிலேயே இளையவர்கள் அழகாகத்தான் கதைத்தார்கள். அவர்களுக்கு தென்றும் அதிகம்தானே. அவர்கள் உண்மையே இந்த செயற்கை நுண்ணறிவுக்கு அதோடையே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கரும்பலகைகளிலே சோக் போட்டு ஆசிரியர் எழுதி இந்த படிப்பை படித்த நாங்கள் அப்ப அதுல இருந்து நாங்க இன்றைக்கு வரைக்கில வந்து எங்களுக்கு ஒவ்வொரு தாற்பயங்களையும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய பிள்ளைகள் அவ்வாறு அல்ல. எடுத்தோடனே பள்ளியிடம் போகைக்கு வந்து கம்ப்யூட்டரோடைய போய் வர்ற பிள்ளைகள் என்று சொன்னபடியா அவைக்கு நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் பெருசா தெரியாது. அப்ப அவைக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கடப்பாடுகளும் பெரியாக்களுக்கு இருக்குதுன்னு நான் சொல்றேன். ஸ்னேகா அவர்கள் அழகாக தன்னுடைய ஃபீலிங்ஸ்களே அம்மா அப்பாவுக்கு சொல்ல முடியாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல முடியாது, கேட்க முடியாதுன்னு இன்றைக்கு எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டா இன்றைக்கு அம்மா அப்பாவுக்கு கூட தெரிய போகுது இப்படி ஒரு தலைப்பு எடுத்ததால இவ்வளவு பிரச்சனையில சந்திச்சிருக்கிறான்னு சொல்லி. அது கூட இந்த பாத்தீங்களா சீக்ரெட் எல்லாம் இவ்வளவு சீக்ரெட்டா வச்சிருக்கா, இன்றைக்கு உடைச்சிட்டா சொல்லி இப்படி தலைப்பெடு உடப்பட்டுட்டது, தகவல் பரிமாற்றம் நடந்துட்டுது. இது கூட எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இப்ப லிசாலன் ஆபத்து நன்மைன்னு சொல்லி இப்ப நாங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துன்னு சொன்னாலும் நாங்கள் செய்யறதை பொறுத்து எங்கட கையில தான் இருக்குது. நல்லதா பயன்படுத்துறதும் கூடாம பயன்படுத்துறதும் சொல்லுகின்றார்கள். அது உண்மைதான். அப்ப இப்படி புதுசா நீங்கள் கொண்டு வரைக்க அந்த தீமை பாதகங்கள் வந்து அதிகமாக இருக்கின்றது. அழிவு பாதைக்கு போய்கொண்டிருக்கிறதுக்கு ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சினிமா காட்சிகளை எடுத்துக் கொள்வீர்களாக இருந்தால் அதுல பயன்படுத்தப்படுகின்ற திருட்டுக்கள் அல்லது கொலைகள் அவ்வாறான அந்த காட்சிகள் வந்து சாதாரணமாக இருக்கும். இன்றைக்கு வந்து அது ஒரு திருட்டு அல்லது கொள்ளைன்றத தெரியாமலேயே அது பெரிய கொள்ளையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற அளவுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவுகள் அங்க எவ்வளவு தூரம் ஒரு சினிமா காட்சிக்கை பயன்படுத்துகின்றது என்ற அந்த 3 மணித்தியால 2 மணித்தியால ஒரு சினிமா காட்சிகள் இடம்பெறுகிறது என்றால் எங்களுடைய வாழ்க்கை பூரா நாங்க எவ்வளவு இழப்புகளை சந்திக்கிறோம் ஒரு ஒற்றுக்கணம் சிந்திச்சு பாருங்கள்.
எல்லாத்துலயும் ஒரு நாணயம் எடுத்துக்கொண்டா தலை எல்லாத்துக்கும் 2 பக்கங்கள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் வந்து அவ்வளவு ஒரு கட்டுகள் இல்லாமல் அந்த பிரச்சனைகளை துன்பங்களை எங்களை தரப்போகின்றதுதான் எங்களோட பிரச்சனையாக இன்றைக்கு இருக்கின்றது. முதல் நான் ஒரு விஷயத்துல சொல்ல மறந்துட்டது என்னென்றால், அடிமைத்தனம் இன்றைக்கு உடனே சொல்லியிருப்பேன். அடிமைத்தனம் என்று சொன்னால் அவை எங்களை அடிமைப்படுத்துறதுக்கு நாங்க மனித தன்மையை இழந்து விட வேண்டியிருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட எங்களோட மூளையை நாங்களே யூஸ் பண்ண முடியாத அளவோட நிலைமைக்கு தள்ளப்பட போகின்றோம்ன்றதான் ஒரு பாதகமான விஷயமாக இங்கே இருக்கிறது. எத்தனையோ பிரச்சனை என்று சொல்லி அவை நன்மை என்று சொல்லி இளையவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பார்த்துன்னு சொன்னா இன்றைக்கு ஒரு எங்கட காலங்கள்ல வீட்டுல ஒரே ஒரு வீட்டு டெலிபோன் தான் இருக்கு. மொபைல்ண்டா அப்ப தெரியாது. நாங்கள் கொஞ்சம் ஒரு 20 வயது அப்படி வரைக்கல நீங்கள் இருக்க மொபைல் போன் அதுவும் ஒரு ஆள் பெரியாக்களே தான் இருக்கு. இன்றைக்கு பார்த்தா ஒரு 10 வயது பிள்ளையில இருந்து வீட்டுல 5 பேருன்னு சொன்னா 5 பேருக்கும் ஒவ்வொரு போன் இருக்கும், லேண்ட்லைன் இருக்கும். அது பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையான தொடர்பு வந்து அறந்தே போயிட்டு இப்பவே அறந்துட்டு இல்ல. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு ரூமுக்கு போனோட இருப்பார்கள். ஈவன் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அப்பா அம்மா அம்மா மாரும் அப்படித்தான் இருக்கணும். அப்ப இந்த ஒரு கருவிகளோட இருக்கிற தொடர்பு வந்து ஒரு உயிருள்ள ஜீவனங்களோட இல்ல. இப்பவே அறந்துட்டா எதிர்காலத்துல நாங்கள் மனசனாவே இல்லையே. எங்களுக்கு நன்மை இருந்தேன்னா தீமை இருந்தேன்னா அதால அந்த ஒரு காரணத்தால நான் முற்றுமுள்ளதாக இது எங்களுக்கு எதிரி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். நன்றி. நல்ல சந்தர்ப்பத்துக்கு நன்றி. மனிதர்களோட தொடர்பே துண்டிக்கப்படும் என்று கணேசனி சொல்லுங்க. வேற எங்கே இதற்கு நண்பர்களாக பதிலளிக்க விரும்புகிறவர்கள்? யாரு மச்சான் என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் என்று சொன்ன பாட்டு ஒன்று இருக்குது. அதே மாதிரி உண்மையாக எங்களோட அணியில லிசா சொன்ன மாதிரி இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை ஏற்கனவே நாங்கள் பாவிக்க தொடங்கி விட்டோம். இனி இதுல அதை நண்பரை எதிரியாக்குறது அது உங்கள் கையிலான் இருக்கிறது. நீங்க சாதாரண ஒரு வாட்ஸ்அப்பை பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பை எத்தனையோ சனங்கள் யூஸ் பண்ண தெரியாமலே யூஸ் பண்ணுது. அந்த வாட்ஸ்அப்ல கடைசியா கதைச்சு இந்த லாஸ்ட்ல வர ஸ்கிரீன் டைமை பார்த்து எத்தனையோ பேரை எதிர்த்து பகைக்கிற கரங்களும் இருக்கின்றது. இங்க அப்படியான ஒரு அந்த அதாவது அவர்கள் அந்தந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பாவிக்க தெரியாமல் பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. முந்தைய ஒரு காலத்துல மைக்ரோ அவன் இருந்தது. இந்த மைக்ரோ அவன் வரைக்கும் அதை பற்றி இந்த சமுதாயம் என்ன சொல்லிக்குது? ஐயோ அதுல கேன்சர் வரும், அது வரும், அதை பாவிக்காதீங்க. ஆனா இன்றைக்கு அது ஒரு முழு பாவனையாக வந்துவிட்டது. அதே மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை பாவிக்க தெரியாம தவறாக பாவிப்பவர்கள் இது கூடாது, இது எதிரி என்று சொல்லிக்கொண்டு அவர் ரகசியமாக அந்த தொழில்நுட்பத்தை பாவித்துக் கொண்டுதான் இருப்பார். அதாவது நான் சொல்ல வாரது என்னவென்றால், ஏஐ தொழில்நுட்பம், அதாவது ஏஐ தொழில்நுட்பம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குது எங்களுக்கு ஏஜிஐஏ. இப்ப ஏஜி என்ற ஒரு தொழில்நுட்பம் திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகுது ஏஎஸ்ஐ, ஆர்டிபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ட். அப்படி ஒரு ஃப்ரெண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டிருப்பார்கள், எதிரியே இல்லை. அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஏஐ தொழில்நுட்பம் உண்மையாக நண்பன் தான், எங்களுக்கு ஒரு உறுதுணையான நண்பன், எங்களோட கூட வரப்போற நண்பன் தான் என்று சொல்லிக்கொண்டு மற்ற அன்னைக்கு வழிவிட்டு நிற்கிறேன். நன்றி சதீஷ்குமார் அவர்கள். எங்க இளையவர்கள் யாராவது எதிரிகளாக நீங்கள் ஒவ்வொரு நிமிடங்கள், அதுக்கு பிறகு நாங்கள் நடாமோனுடன் சந்திக்க நினைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த ஏஐ என்பது எதிரி என்ற அணிக்காக நான் மீண்டும் ஒரு முறை வாதிட வந்துள்ளேன். அதாவது இந்த ஏஐ வந்து எங்களோட சதீஷ் நான் சொல்லியிருந்தார் மிகவும் அழகாக, பாவிக்க தெரியாம பாவிக்கிறாங்களாம் என்று. அதாவது எங்களோட அதே அணிதரப்புவாதி தான் கூறியிருந்தா, ஏஐ வந்து எங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன்ல இருந்தாலோ எங்களுக்கு மத்தாக்களோட ஷேர் பண்ண முடியாத இன்ஃபர்மேஷனை கூட ஏஐயோட நாங்க கலந்து ஆலோசிக்கிறதால வந்து நல்ல நல்ல முடிவுகளை வந்து ஏஐ எங்களுக்கு பெற்று தருமாம். அது முழுக்க ஒரு கட்டுக்கதை. ஏனென்றா அண்மையில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருந்தது. ஒரு சிறுவன் வந்து ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்துறது. அப்ப அவங்களோட அம்மாவும் அப்பாவும் வந்து பாக்குறது இந்த பொடியன் வந்து கூட இந்த ஏஐ தொழில்நுட்பத்தோட தான் தன் அன்றாட வாழ்க்கையை வந்து கூட செலவிடுறான்னு. இப்படியே இருந்துட்டு போகக்குள்ள அவங்களோட அம்மாவும் அப்பாவும் வந்து ஏதோ ஒரு வாய் தர்க்கத்துல வந்து அந்த பொடியனோட ஏதோ கத்துறாங்க, சண்டையில ஏதோ ஏசி போட்டாங்க. அப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பம் விஷயமாகத்தான் இருக்கணும்.
அப்ப அப்படி ஏசின உடனே அந்த சிறுவன் வந்து அதே அந்த பழக்கத்திலேயே போயிட்டு சொல்லுறான் அந்த ஏஐ கிட்ட வந்து இப்படி அம்மாவும் அப்பாவும் எனக்கு ஏசிட்டாங்கன்ற உடனே அந்த ஏஐ சொன்ன ஆலோசனை என்னண்டா உங்களோட அம்மாவையும் அப்பாவையும் கத்தியால் எடுத்து குத்திரு. இதுதான் அந்த ஏஐ சொன்ன ஆலோசனை. அப்ப அந்த பொடியன் வந்து அந்த நேரத்துல ஏஐ என்ற ஒரு நல்ல நண்பன் ஏஐ வந்து இப்படி ஒரு ஆலோசனை தந்திருக்கண்டா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குமெண்டு அன்றைக்கு அந்த விஷயத்தை செயல்படுத்தி இருந்தா உங்களோட அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்களா? அப்ப எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நாங்க ஒரு முட்டாள்தனமா வந்து நாங்க நம்ப கூடாது. அது எங்களுக்கு நன்மையைத்தான் தருகுது என்று சொல்லி அடுத்தது வந்து இந்த ஏஐ வந்து ஒரு தகவல் திருட்டதான் செய்யுது. அதாவது அண்மை கால பகுதியில இப்ப ஃபேமஸா போயிட்டு இருக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு போட்டோ ஷூட் ஒன்று போயிட்டு இருக்குது. அந்த போட்டோவை எங்கட போட்டோவை கொடுத்தா அது வந்து அழகான ஒரு பிக்சரா கொடுக்குது. அது வந்து ஒரு தகவல் திருட்டு. அந்த சைனாவை சேர்ந்த ஒரு ஓவியர் வந்து அது ஒரு நுணுக்கமா தண்டு ஒரு கலை அது. அப்ப அவர் அப்படிக்கு அந்த ஓவியத்தை அந்த தகவலை திருட்டு செய்தது. ஏஐ வந்து இதுக்கு ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்து வச்சிருக்குது. நீங்க ஒரு போட்டோவை தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்படி ஒரு சைனா மாடல் மாதிரி இப்படி ஒரு போட்டோவா தருவேன். இப்ப அண்மை காலத்துல அதுதான் வைரலா போகுது. எல்லாருமே அந்த போட்டோவை தான் போட்டு போட்டு ஒரு டிக்டாக் வலைத்தளமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் அந்த வீடியோ தான் போகுது. அடுத்தது வந்து இப்ப எங்கட தரப்பு வாதிகளாக இருந்தாலும் சரி எதிர்த்தரப்பு வாதிகளாக இருந்தாலும் சரி ஒரு தகவல் ஒரு இந்த விவாதங்கள்ல வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தகவலாகத்தான் இந்த விவாத தலைப்புகள் எல்லாம் இருக்குது. ஆனா இதுல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதாவது இந்த ChatGPT என்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்திதான் ஒரு அதிகமான ஆட்கள் வந்து தங்களுக்கு விவாதத்துக்கு தேவையான தலைப்பை விடயங்களை கூட எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு நான் நம்புகின்றேன். அதாவது இந்த ChatGPTயோ யூடியூபோ பயன்படுத்தாம எத்தனை பேர் வந்து தங்களுக்கு தேவையான தகவல்களை தங்களோட சுய சிந்தனை மூலமாக எழுதிட்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுண்டா ஏஐ என்பது ஒரு எதிரி. எங்களோட எண்ணங்கள் எங்களோட செயல் சிந்தனை நடவடிக்கை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாத்திட்டு போகுது. எங்களுக்கு வந்து ஆரம்பத்துல தெரியாது. இப்போ ஒரு பொய்சன் ஒன்று உடம்புக்குள்ள போகுதுண்டா அது தாக்கம் வந்து டக்குன்னு எங்களுக்கு வராது. அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எங்களோட ஒவ்வொரு பாகத்தையும் அழிச்சு கொண்டு வரும். கடைசியில தான் எல்லா வருத்தமும் முத்தினதுக்கு பிறகு நாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு உயிர் போற நிலைமையில நான் இருக்கிறேன் என்ன காப்பாத்துங்கண்டா அப்ப வந்து அவர் வந்து எப்படி எங்களை காப்பாற்ற முடியும்? அதனால வந்து ஒரு பிரச்சனை வருதுண்டா ஆரம்பத்திலேயே அதுல இருந்து விலகி இருக்கிறத நல்லது என்று நினைச்சு கொண்டு நான் வந்து சொல்றேன் ஏஐ என்பது ஒரு எதிரி என்று கூறி எனது தரப்பு வாதத்தினை நிறைவு செய்கின்றேன். நன்றி 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 ஸ்னேகாவர்கள். சிறுசிக்கா நன்றி நன்றி. இங்கே நடாமோகன் நடாமோகன் உங்களோட நேரம். வணக்கம் வணக்கம். மகிழ்ச்சி. முதலில் தலைப்பு எடுத்தமைக்கு வாழ்த்துக்கள். கடந்த வாரம் வேறொரு குழப்பம் எனக்கு இருந்தது. இந்த வாரம் அழகாகவே தென்பட்டது. சிறப்பான வாழ்த்துக்கள். முதலில் எல்லோருக்கும் பாராட்டுக்கள். நான் அந்த கடைசியில் நீங்கள் க்ராஸ் டாக் செய்யுங்கன்னு ஏன் கேட்டான் என்றால் சில விவாதத்துக்காக அணி மாறி தேர்ந்தெடுத்திருப்பார்கள். அவர்களும் சுயமாக மாறுவார்கள் என்பதற்காகத்தான் கேட்டேன். ஆனால் அந்த பேச்சாளர்கள் தங்கள் கடமையிலிருந்து இறுதி கணம் வரை மீறவில்லை. தாங்கள் பிடித்தபடிக்காகவே விவாதித்தார்கள் என்பது தெரிய வந்தது. சிறப்பாக இருந்தது. இது எனக்கு என்ன தோன்றியது என்றால் இப்போது இருக்கிற இந்த இளையவர்களுக்கும் அடுத்த சந்ததியையும் இதில் சேர்த்திருந்தால் எப்படி இருந்திருக்கும், அல்லது இவர்களையும் பிள்ளை சந்ததிகளையும் ஒரு முறை மோத விடலாம் என்னும் ஒரு தலைப்பிலே இந்த தலைப்பில் இன்னும் ஒரு தருணத்தில் அப்போது நாங்கள் நிறைய இன்னும் படித்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். இப்போ எங்களுக்குள்ள நடக்கிற விவாதங்கள் மாதிரி பள்ளிக்கூடத்திலையும் பிள்ளைகள் பேசுவார்கள் தங்களுக்குள்ளே நிறைய இருக்கும். அதில் நுணுக்கங்கள் இருக்கும், ஷார்ட்கட் இருக்கும், அதை மேவுறது எப்படி இருக்கும் என்பது போல இருக்கும். ஆனால் பிழைக்க தெரிந்தவன் தக்கனதான் பிழைக்கும். பிழைக்க தெரிந்தவன் என்ன செய்வான் என்றால் ஒவ்வொரு நாளும் நள்ளிரவு உருவாகிற புதிய தொழில்நுட்பத்தின் மாற்றங்களை உன்னிப்பாக அவதானித்து அடுத்த நாள் காலையில் பல் துலக்க ஆரம்பிப்பான் தன்னுடைய நாளுக்காக. மற்றவர்கள் மத்தியானத்துக்கு பிறகு தான் கேட்டு நீங்கள் இப்படி ஒரு செய்தியாமண்டு நாங்கள் அனுபவித்து கொண்டிருப்போம். ஆனால் அறிவாற்றலில் இதுதான் வந்துட்டுது உலகத்தில். சதீஸ்வர் சொன்னது போல் ஏற்கனவே இருக்குது. முதல் கல்லில் நெருப்பை கண்டுபிடிக்கிற போது கூட குழம்பியிருப்பார்கள் தெரியாது. ஆனால் காகித புரட்சி தாழ் அச்சடிப்பு வந்தபோது உலகம் குழம்பித்தான் விட்டது என்ன நடக்க போகிறது என்று. அன்றிலிருந்து இந்த வரைக்கும் நிறைய விஷயங்களில் புதிதாய் வருவதில் தடுமாறுகிறோம். ஆனால் சில பகுதியினர் சில விகிதாசாரத்தினர் தாங்கள் அந்த மாற்றத்துக்கு காரணமாக இருப்பார்கள். இது ஒன்றும் இயேசுநாதரோ சிவபெருமானோ கண்டுபிடித்து தரவில்லை எங்களுக்கு. மனிதர்கள் தான் இவற்றையும் கண்டுபிடிக்கிறார்கள், இவற்றுக்கு எதிரான பக்கத்தை. இப்போ
கிரெடிட் கார்டு பாவனையில் வந்து வைஃபை டச் வரும்போது எல்லாரும் பயந்தார்கள். என்ன இதெல்லாம் படம் எல்லாம் கொள்ளை போய்விடும், எத்தனையோ இடங்களில் தாங்கள் வைஃபை டச் பண்ண மாட்டோம், பின் நம்பராக அடிப்போம் என்றார்கள். பிறகு இப்போ அது 100 ஃபோனுக்கு வந்துட்டுது. இனி அது கூட போகுது, அது லிமிட். ஏனென்றால் திருட்டு போனால் 30 நாளைக்குள்ளே அந்த பணத்தை திருப்பி தருவதற்கு கூட உலகம் தயாராகத்தான் கிரெடிட் கார்டு கம்பெனிகள் தயாராகி கொண்டு வருது. ஆகவே இதில் வரக்கூடிய பாதிப்பு என்று நினைக்கிறதுகளுக்கு எதிர்மறையாக, உதாரணமாக ஒரு பிள்ளை வந்து ஒரு சோதனைக்கான கட்டுரையை செயற்கை நுண்ணறிவில் பார்த்து எழுதிட்டு போனால் அதே டீச்சர் அதே இன்னும் ஒரு ஆப்பில் போட்டுட்டு இது எவ்வளவு பெர்சன்டேஜ் பார்த்து எழுதினது கண்டுபிடிக்கிறதுக்கும் ஏற்கனவே AI இருக்கிறது. ஆகவே இது எல்லாமே டகிள் பண்ணப்படும். நான் நினைக்கின்றேன் முற்போக்காக என்ன கெடுகிறன் பந்தயம் முடியலை, விடுகிறன் பந்தயம் முடியாது. அதாவது எதையாவது செய்யுங்கோ, நானும் அதுக்குள்ளே உளர்வேன், அதே போல் இவற்றினான புதிய சிந்தனைகளை கூட நாமே கண்டுபிடிப்போம் என்பது போல் நாங்கள் மாற வேண்டும் என்று நினைக்கின்றேன். அது என்னுடைய கருத்தாக. மற்றும்படி இன்று பேசிய எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். செல்வராஜான்னா ஏதோ யோசித்த நீங்கள் ஆரம்பத்தில், இப்போ ஏதோ யாரோ ஒருவர் கேள்வி கேட்டபோது ஏதோ பதில் சொன்னீங்கள், அது அணிக்காகவா அல்லது தலைப்புக்காகவா எனக்கு அப்போ விளங்கி இல்லை. தலைப்புக்காகத்தான் வந்தால் அப்படியே விட்டுட்டேன். சரி சரி. ஆமாம், இப்போ இல்லாமல் தமிழ் பள்ளிக்கூடம் எல்லாம் மூடு விழா காண போகிறார்கள். இனி தமிழ் பள்ளிக்கூடத்தை யார் புத்தகம் படிப்பிச்சு சோதனை எல்லாம் வச்சு படிப்பிக்க போகிறது ஒன்றுமே தேவையில்லை. எல்லாமே வாயில கதைக்க டைப் பண்ணி தருது. அது ஏற்கனவே அதுக்கு. ஆனால் உண்டு ஒரே ஒரு முடிவாக, இயற்கை நுண்ணறிவின் எதிர்ப்பதன்தான் செயற்கை நுண்ணறிவு. இயற்கை நுண்ணறிவையே பாவித்தோமா என்கிற கேள்வியை நாம் ஒவ்வொருவருமே நாங்கள் யோசிக்க வேண்டும். எவ்வளவு தூரத்துக்கு இயற்கையான என்னுடைய நுண்ணறிவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அதுவே எங்களுக்கு சந்தேகம் இல்லையா? ஆகவே செயற்கையை பற்றி கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், தொடர்வோம். இருக்கு ஏதாவது நடுவருடைய தீர்ப்பு இருக்கிறதா? இல்லை, நான் நினைக்கிறேன்னு சொன்னா இப்ப தற்போது வந்து இது எங்களுக்கு பயன்பாடாகத்தான் இருக்கின்றது. உண்மையாக எல்லோரும் கேட்கும் போது நிறைய பயன்பாடுகளை சொன்னார்கள். மற்றதெல்லாம் இது ஒரு ஊகம், இப்படி நடக்கலாம் என்றுதான் போய்கொண்டிருக்கிறோமே தவிர அதை நாங்கள் அனுபவித்து பார்க்கவில்லை. ஆனா இப்போதைக்கு பார்க்கும்போது என்றாலும் நான் சொல்லுவேன் சொன்னா 50-50 தான் இதுக்கு. எனவே எதுவும் நடக்கலாம் என்பதால் இதுக்கு 50-50 தான் இந்த டெக்னாலஜி. நிச்சயமாக நிச்சயமாக. வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் ஒரு 56வது அடுத்த வாரம் எங்களுக்கு விடுமுறை என்று இல்லை, நீங்கள் முடிவெடுத்தால் விடுமுறையாக அறிவித்திருக்கின்றோம். சரி. அப்போது எல்லோருமே குடும்பங்களோடு பயணிக்கலாம். எல்லோருக்கும் சிறப்பான உயிர்த்த ஞாயிறு விடுமுறை நாட்கள் மலரட்டும் என்று வாழ்த்திக்கொண்டு விடை தருவோம். நன்றி. 4 பேரும் ஒரு முறை நிற்பீர்கள். எல்லோரும் நிற்கலாம், ஆனால் இளையவர் அலையமாக 4 பேர் போது ஓடி விடுவார்கள், எல்லாம் கட் பண்ணிட்டு பறந்துடுவார்கள். அதனால் இருந்தாலும் ஒரு முறை பேசிக்கொள்வோம். நன்றி. நான் பதிவை நிறுத்திவிட்டு பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம்.